நன்றி யோசிக்கிறதுக்கா இதுக்கு ஊழியர் கூட்டம் நடக்குது. அதனால முதல் வரையறை நம்பர் 1 என்ன? சும்மா அப்படி கேட்டு போகாதேல, எழுதுங்களேன், எழுதிப்படி. திருட்டுப்பை சும்மா உங்க மண்டையில இருக்கிறதெல்லாம் பிசாசு கொடுத்து. நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இப்படி கேட்டுட்டு போறக்கா, அதுக்கா சோறு போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே அண்ணாது வருது, எழுதுற, எழுதிப்படி. பாஸ்டர்ஸ் மீட்டிங் நடத்தினா இந்த ஒழுங்குல நடத்தணும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க நடத்துறீங்களோ நடத்தலையோ, அஸ்திபாரம் தான். அந்த பாஸ்டர் பிள்ளை தான் நீ போய் சேரணும். அடிப்படை உதவி தெரியாதவன், சாப்பாட்டுக்காக வர்றவன், இவனையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு நாங்க ஊழியர் விட்டாங்க. என்ன ஊழியர் விட்டாது? எப்படி இறைவன் அங்கீகரிப்பாரு? பரிசுத்தா இருக்க மாட்டாரு, அவர் வெளியே போயிருவார். சும்மா கைதட்டும் பாட்டு இருக்கும். சொன்னா எழுதுங்கப்பா, நோட்டும் பேனாவை எதுக்கு எடுத்துட்டு சொன்னோம்? எழுதி படிக்கணும். நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க நமக்கு ஒன்று சொல்லி தந்தாங்கன்னா எழுது, தேதியை போட்டு எழுது. இந்த தேதியில இந்த விஷயம் எங்களுக்கு கற்றுத்தரப்பட்டது சொல்லு. சொல்ல மனமுள்ள உள்ள உட்காராத, வெளியே சொல்லு. முறைப்படி நம்ம கற்றுக்கொள்ளணும், அதை எழுதி படிக்கணும். மற்ற நாட்கள் கூட்டம் வைக்கிறோம், கன்வென்ஷன் வைக்கிறோம், வாலிபர் முகாம் வைக்கிறோம், பெண்கள் முகாம் வைக்கிறோம், வர்றிய உட்காந்துட்டு போறிய, அது வேற. இது பைபிள் ஸ்டடி. நான் உட்கார்ந்துருக்கேன், நான் கற்றுக் கொடுக்குறேன்னா எழுதிப்படி. அப்படின்னா வாங்க, இல்லைன்னா வராத, ஓடு, உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடி. சும்மா பெரிய லாடு லவகுஜா மாதிரி நினைச்சுக்கிட்டு கால் தூசி அனுபவத்துக்கு வந்திருப்பியா ஆவிக்குறி ஜீவிதத்துல? அந்த சிந்தையே தட் இஸ் ராங் தாட்ஸ். அதை பிசாசாக்கும் கொண்டாந்து உன் மைண்டுக்குள்ள வைக்கிறான். மனுஷனை பிரிக்கணும். மனுஷன் அதுலயே நல்ல மனுஷன், துன்பார்க்க மனுஷன். அடுத்து சபை. சபைக்குள்ள வந்த பிறகு சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லாருமே மனுஷன் சொல்லக்கூடாது, அவங்க எல்லாம் தேவ மனுஷன். யாரு? அந்த தேவ மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்கிற ஊழியக்காரன் யாரு? அவனை விட வளர்ந்த தேவ மனுஷன். இப்படி எல்லாம் நீ ஸ்கேல் போடணும், வரையற வச்சிருக்கணும். இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம முட்டாத்தனமா பேசிட்டு கூடாது. அவன் மனுஷன். சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசியும் ஊழியக்காரன் மனுஷன் நினைச்சா எப்படி? அப்படிப்பட்ட நினைவை உண்டாக்குற பிசாசு, கொள்ளாதான். அதுபோல நமக்கு மேல இருக்கிற நிலத்திப்புக்காரன் ஊழியக்காரங்கிறது நாம தேவ மனுஷன். அவனை விட பெரிய தேவ மனுஷாவன், நம்மளை விட வளர்ந்தவன். அந்த அறிவுல அணுகணும். அறிவு கட்டதனமா உட்காந்துருக்கூடாது. நாங்கெல்லாம் அப்படித்தான் அணுகணும். மனுஷன் வேற, மனுஷன்லையும் நல்ல மனுஷன், துர்பார்க்க மனுஷன், விசுவாசிக்கிறவன் தேவ மனுஷன். அதுல வளர்ந்துகிட்டு இருக்கிறவன் பேபி இல்ல, இதெல்லாம் இருக்குல்ல, வளர்ச்சி இருக்குல்ல. அந்த உடனே ரசிக்கப்பட்டிருப்பான், ஞானஸ்தானம் இருப்பான், பரிசுத்தப்பட்டிருப்பான், அன்னிவாசம் பேசுவான். ஒருவேளை அவனுக்கு தரிசனம் வரும், சொப்பனம் வரும், ஆவியின் வரங்கள் வரும். உடனே அவன் தேர்ந்த மனுஷன் தான் இருக்கக்கூடாது. அவன் பேபி கிறிஸ்டியனா இருப்பான், குழந்தை கிறிஸ்தவனாக இருப்பான். அதனால பிரிக்கிறதை இப்படி பிரித்து படி, எழுதி படி. இன்னும் தெரியாம 2 பிரசவம் தெரிஞ்ச உடனே நீ எல்லாம் ஆளா? சிவக்கூட்ட அர்த்தம் தெரிஞ்ச உடனே அவெல்லாம் ஆளா? பாட்டு பாடுறான், நல்லா பாடுறான், குரல் போல இருக்கு, மனப்படமா பாடுறான், ராகத்தோட பாடுறான், வாலிமா பாடுறான். உடனே அவனை புரியாதா? பெட்மன்ஸ் எந்த இடத்துல இருக்காரு? நம்மளுக்கு தான் பாடுறோம். ஈக்குவலா முடியுமால? சொல்லு. இதே மாதிரிதான் சபை மக்களுக்கு நீங்க நடத்திப்புக்காருங்க. அது அவங்க சாதாரண நினைச்சாங்கன்னா சாபம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு மேல ஒரு ஊழியக்காரன் தேவன் நடத்தி பண்ண வச்சிருக்காரு, நான் நினைச்சுன்னு வச்சுக்க, நாசமா போதும். அவனுக்கு நீ கற்றுக் கொடுக்க கூடாது, உனக்கு அவன் கற்றுக் கொடுக்கணும். சபையார் உனக்கு கற்றுக் கொடுக்க கூடாது, நீ சபைக்கு. நீ அதை எப்படி விதைக்கிறாயோ அப்படித்தான் நீ அறுவடை செய்ய. நீ எதை விதைக்கிறாயோ, ஆமா, நீ என்ன சிந்தையில செய்யற அதுதான் இறைவன் பார்ப்பார். பைபிள் ஸ்டடின்னு சொல்லி வந்துட்டோம்னு சொன்னா
அதை எழுதி படிக்கிற புத்தியோட வர இப்படி வாய் பொழுது சார் அசுத்தார் உனக்குள்ள பரிசுத்தாவி இருந்தா எழுதி படின்னு சொல்லுவார். எழுது 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 மோசே வா மலைக்கு எழுது எழுது எழுதுன்னு சொன்னார். அவன் எழுதி போட்டதுனாலதான் இன்னைக்கு மோசையின் ஆகமங்கள் நமக்கு இருக்கு. சிலதை விஷன்ல காமிப்பாரு, சிலது வேடா சொல்லிட்டே இருப்பார். தேவன் அழைக்கப்பட்ட ஊழியக்காரங்கள்ட்ட ஒன்னும் வேடா சொல்லுவாரு அவசியத்தை பொறுத்து, சில நேரத்தில் விஷனா காட்டுவார். முதல் புத்தகம் விஷன், கடைசி புத்தகமும் விஷன். அப்போ தரிசனத்தையும் சொல்லுவாரு, தரிசனத்துக்கு விளக்கமும் சொல்லுவார். அப்ப நம்முடைய கையில இருக்கிற பைபிள் முதல் புத்தகம் விஷனும் இருக்கு, கடந்த காலத்தை பற்றிய ஒரு படம், அவனுக்கு ஒரு சீன் காமிக்கிறேன் படம். மோசே என்னென்ன புத்தகம் எழுதுனாலும் எல்லா புத்தகமும் சொல்லி சொல்லி எழுதுன இல்ல, அறிவிட்டதனமா படிக்கக்கூடாது பைபிள. சிலது விஷன்ல சொல்லுவார். கடைசி புத்தகமும் விஷன். சொல்லுவார் இருக்கிறவையில எழுது, இனிமேல் சம்பவிக்க போகிறவளை எழுதுன்னு தானே சொல்லுவாரு. ஓட்ட பரிசுத்தா இருக்கிறா, நீ எழுதி படிக்கிறியா? படிக்கிறதுல முதல்ல ஆத்மாவுக்கு படிக்கணும், அப்புறம் தான் விசுவாசிகளுக்கு படிக்கணும். மற்றவங்களுக்கு பிரசம் பண்றதுக்காக படிச்சுன்னா நீ நாசா போயிடுவ, நல்லா இருக்க மாட்ட, அடிக்கிற காத்துல பறந்துருவ. அப்படிப்பட்ட சோதனை தான் வரும், நிற்க முடியாது உன்னால. ஏதுநாதரே திணறிட்டார், இந்த பாத்திரம் நீங்க குடும்பம் அப்படி ஜோமட்ட இடத்துக்கு அவரே தள்ளப்பட்டு. பச்சை மரத்துக்கே இந்த பாடானால் நீ எல்லாம் பட்டு போன மரம், நீ எல்லாம் நிக்க முடியுமா? அவிக்குரிய ஜீவனா என்ன நினைச்சிட்டு இருக்கிய? அதனால நீ அறிஞ்சிருக்கிறது மாதிரி எல்லாம் தேவனுடைய சபை இல்லை. நீ போதிக்கப்பட்டியெல்லாம் பட்டபடியெல்லாம் தேவனுடைய சபை கிடையாது, தேவன் நடத்துறது கிடையாது. நீ அதையெல்லாம் மண்டையில தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காத, நாசமா போயிடுவ. பைபிளை படி. எதை படிக்கணும்? அடுத்து பரிசுத்தாவியானவர் உன்னை நடத்துறாருன்னு பாரு. இது ரெண்டு இருந்தா நீ நானும் என்ன செய்வோம்? தப்பு. ஒவ்வொருத்தனும் வருவேன் போவேன், அவன் உன்னை சொல்லுவேன், உன்னை கத்தர் பேசினார்லாம் சொல்லக்கூடாது. என் கூட இருந்து ஊழியர் சொல்லக்கூடாது. கத்தர் பேசினாரா இல்லையான்னு சொல்லிட்டு நிச்சயப்படுத்தணும். அதுக்கு தான் உன் கையில பைபிள், அதுக்கு தான் உன் கையில பரிசுத்தாவியானவர், அதுக்கு மேல ஊழியக்காரர். இந்த மூணுட்டையும் சோதிச்சு பார்த்துட்டு தான் நீ ஒரு நிச்சயப்படுத்து முடிவெடுக்க. உனக்கு நல்லா இருக்கு புதுசா இருக்கு அப்படின்றக்காக எடுத்துட்டு பேசக்கூடாது. அதெல்லாம் ஜாத்தா உங்களை ஏமாத்திடுவோம். நீங்க ஜாத்தானுடைய ஊழியக்காரனா போயிருவீங்க. யூதாசை ஏமாத்தி விட்டான், பணத்தை காமிச்சு என்ன பண்ணிட்டான்? ஏமாத்தி விட்டான். உங்களை ஏமாத்துறதுக்கு எவ்வளவு நேரம் அவனுக்கு? இதான் வாரண்டி இருக்கா, கேரண்டி இருக்கா? ஒண்ணும் கிடையாது. தடுமாறுகிற இடத்துலதான் எல்லா ஊழியக்காரனும் இருக்கான். கம்பி மேல நடக்கிறது மாதிரி, போஸ்ட் கம்பி மேல ஒருத்தர் நடந்து போறான்னு வச்சுக்க, அடுத்த போஸ்டுக்கு அது மாதிரி உள்ளதாக ஆவிக்குரிய ஜீவியம். இதெல்லாம் விளங்காம நான் பிரசவம் பண்றேன், பாட்டு பாடுறேன், ஜெப குறிப்பு வைக்கிறேன், எதுக்கு? குழி தோண்டி புதைச்சிரு. முதல்ல நீ பரவ வர்ற வழியை பாரு. அறிவேட்டமா பேசக்கூடாது. நீ செத்தின பரவ வருவியா? மற்றவனுக்கு பிரசவம் பண்றது அப்புறம். அதனால பகுத்தறிவு வேணும். அறிவையும் பகுத்தறியணும், வசனத்தையும் பகுத்தறியணும், உபதேசத்தையும் பகுத்தறியணும், சபையில இருக்கிற விசுவாசிகளையும் பகுத்தறியணும், நம்மையும் என்ன செய்யணும்? பகுத்தறியணும். அடுத்து ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற ஆவியை பகுத்தறியும். அறிவு வேற, ஆவி வேற. அதான் ஏன் சொன்னா, இப்பொழுதும் அந்த கிறிஸ்துவின் ஆவி என்ன செய்து கிரியை செய்து, நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனுடைய ஆவியையே பெற்றோம். ஆகவே மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே நாங்கள் பேசாமல், நல்லா கவனிக்கணும் பாஸ்ட்மார், உன்னைய பிரசமனை விட்டுட்டு நான் உட்கார்ந்துருப்பேன். நீ மனுஷ ஞானத்தை பேசிக்கிட்டு என்ன சொல்றாங்க? வசந்த வாசி 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 12-13. 12 வாசி. மனுஷரில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல்
தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளுடைய சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இதுதான் ஜப பாஸ். இவன் கையில தான் ஜபையை கொடுக்கணும். இந்த உலக ஆவி பெற்றவன், மனுஷ ஆவி உடையவன், இவங்களுக்கு கையில எல்லாம் சபையை கொடுத்தா சபநாசமாயிருப்பா, ஊழிய நாசா போயிடும். எது பரிசுத்தாவி? கை தட்டுறதா? 2 பாதை பேசுறதா பரிசுத்தாவி? அவன் எப்படி புல்பீட்ல போய் நின்று பேசுறான்? மற்றவங்களுக்கு அவன் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது? பரிசுத்தாவி வார்த்தையா? உலக ஞானமா? மனுஷ ஞானமா? இதெல்லாம் நீங்க பகுத்தறியணும். நீங்க வாட்டுக்கு அவன் பண்ற பிரசங்கத்தை 1000 பேர் கை தட்டுவான். அது அவ்வளவு முட்டா போயிடுது. பைபிள் தெரியாது, பகுத்தறிவு இல்லை. எது பரிசுத்தாவி, எது உலகத்தின் ஆவி, எது மனுஷ ஆவி, இந்த அறிவு கிடையாது. அறிவு கெட்ட ஜென்மங்கள் உட்கார்ந்துருக்கும். அது கையை தட்டிடும். அல்லேலூயா கர்த்தர் பேசினார். உனக்குள்ள ஜாத்தா ஏறிப்பேன். அந்த நேரம் பார்த்து ஜாத்தா அவன் மண்டையில் ஏறிப்பேன். நீ பெரிய ஆளுன்னு சொல்லிடுவேன். நீ நாசா போயிடுவேன். சாகிற வரைக்கும் மனத்தில் போட மாட்டான் ஜாத்தா. மனுஷனுடைய புகழ்ச்சி சொல்லுங்க. கண்ணியை எவனாவது உங்களை புகழும் போது உங்க மனசு அதை அங்கீகரிச்சு சொல்லி நீ நாசமா போயிடுவ. நல்லா இருக்க மாட்ட. உன் குடும்ப நாசமா போயிடும். நீ உழைச்ச அத்தனை உழைப்போ அந்த விசுவாசத்துல நாசமா போயிடுவேன். ஆவிகளை பகுத்தறியணும். நீ தப்பணும்னா ஆவியை பகுத்தறிகிற கிருபை வாங்கு. காலையில ஜோம் பண்றியா, மத்தியானம் ஜோம் பண்றியா, நைட்டு ஜோம் பண்றியா? இது வரைக்கும் ஜோம் பண்ணி நீ என்ன வாங்கியிருக்கான்ற சொல்லு. என்ன ஜோம் பண்ணிட்டு இருக்க? கூரைக்கு மேல போகாத ஜபம். மக்களுக்கு மட்டும் ஜப குறிப்பு சொல்லு. மல ஜாதி ரச்சி, அந்த ஜாதி ரச்சி, இந்த ஜாதி ரச்சி. பொஞ்சாதி ரச்சி முதல்ல ராஜாமணியா சொல்லி கொடுத்தாரு. எதை ரசிக்கணும்? பொஞ்சாதி ரச்சிடா. அப்புறம் மல ஜாதியை பத்தி பேசுவோம். என்ன திருட்டு பயில்களும் குருட்டு பயிலுமா ஊழியத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்காங்க? ஜப குறிப்பு சொல்றது. வீட்டுக்குள்ள ரசிப்பு இல்லையே. இவன் என்ன ஜெபம் பண்ணி மற்றவங்களுக்கு? அதனாலதான் அந்த மாதிரி ஐக்கியத்தை வந்து நான் காக்கா கூட்டம்னு வச்சிருக்கேன். என்ன கூட்டம்? காக்கா. அது சோறு போடுறதுனால வரும், வேணும் வராது. அந்த பாட்டு அப்படித்தான் எழுதிருக்கு. காக்கா கூட்டத்தை பாருங்க, அது கத்து கொடுத்து பாருங்க. உண்ணா இருக்க ஒரு மனமா இருக்குன்னு சொல்லுவான், உண்ணா இருக்கணும்னு சொல்லுவான், ஐக்கியமா இருக்குன்னு சொல்லுவாங்க. கடைசியில எதுக்கு அவங்க கூடி வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நண்டு போடுவாளா, இறால் போடுவாங்களா, சுறா போட்டு வைப்பாங்களா? இது எதுக்கு அது வெளியே பேசுது? இதை திங்கிறதுக்கு தான் கூடுறது ஐக்கியம். மண்டாங்கட்டி ஐக்கியம். உபவாசத்துல கூடி வரும்ல, அப்பதான் பரிசுத்தானே உன் மேல சந்தோஷமா இருக்கும். இங்க இருக்கிற புத்தி எவனுக்குள்ள வந்துச்சா அவன் திருட்டு போய் அந்த ஊழிய நாசமா போய். சனிக்கிழமை உபவாசத்துல இருக்கணும் கிருபாசன ஊழியக்கார. ஞாயிற்றுக்கிழமை 6:30 முடிஞ்சுதான் சாப்பாடு நினைக்கணும். சனிக்கிழமை நைட்டு லைட் போடு, கஞ்சியை போடு. எங்களுக்கு எல்லாம் கஞ்சியும் பயிரும் தான் போட்டு தருவாங்க. காலையில ஒரு சாயா, சாயங்காலம் ஒரு சாயா. நைட்டு கூட்ட முடிச்சுட்டு தான் கஞ்சியும் பயிரும். அப்பதான் உன்ட்ட பரிசுத்தா இருப்பாரு. மற்றபடி நீ திண்ணி மாட. திண்ணி பண்டாரம் சொல்லுவாங்கல்ல தமிழ்நாட்டில். பண்டாரங்களில் வகைகள் உண்டு. அதுல ஒண்ணு திண்ணி பண்டாரம். தின்னணும் தின்னணும் தின்னணும். அனவாக்கி கையும் காலும் முளைச்சிருக்கணும். அது எப்படி தெரியுமா? தண்ணிக்குள்ள போய்கிட்டு இருக்கும். எல்லா கையையும் வச்சு அவ்வளவு கைகள் அதுக்கு உண்டு. கைதான அது கால்கள், கால்கள் தான் அது கை. அது இறதான் போய்கிட்டு இருக்கும். ஏதாவது அதுக்கு இறைய முன்னாடி வந்துச்சுன்னா, பின்னாடி வந்துச்சுன்னா, சைட்ல வந்துச்சுன்னா, முன்னாடி வந்துச்சுன்னா, அப்படியே கையை நீட்டி பிடிச்சிச்சு. அது ஒரு திணி பண்டார். இது மாதிரி ஊழியக்காரர் இருக்கக்கூடாது. எழுதிப்படி. ஆனம் கட்டவங்களா, பைபிளை தூக்கிட்டு வந்துட்டியா? வெக்கம் கட்டவங்க எழுதி படில, நீ ஓடல. திங்கிறது தின்னணும் தின்னணும் தின்னணும். அங்க பரிசுத்தாவே இருப்பாரு. சாது முடிச்சவங்க நீங்க கையில எல்லாம் ஊழியம் மாட்டிச்சுன்னு சொல்லு. சாத்தா நல்ல எல்லா மக்களையும் வந்துட்டு ஏமாத்திக்கலாம். சாசாக்கு திங்கணும் திங்கணும் திங்கணும்.
ஐயா திங்க வேண்டாமா? திங்க வேண்டாமா? அதனால சபை ஊழியம் செய்யறவங்க சனிக்கிழமை ஃபுல்லா வாயக்கட்டு வைத்தக்கட்டு. எதுக்கு? பிள்ளைகள் உயிரடையணும், சபை உயிரடையணும். அது ஆத்மா விசுவாசத்துல கட்டப்படணும், பரிசுத்தத்தில் கட்டப்படணும். அதெல்லாம் பொய் சொல்லி திருவான். அவன் எல்லாம் உண்மை என்ற வாழ்க்கைக்குள்ள வரணும். துப்புரவு உண்மை என்ற இடத்துல சபையை கொண்டு வரணும்னா சபை நடத்துற ஊழியக்காரன் வாயை கட்டணும், வைத்த கட்டணும். திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மேய்ஞ்சுக்குவோம். திங்கள்ல இருந்து என்ன பாரதி அப்படி கேட்டார். அவன் எப்பதான் சாப்பிட கேட்டீங்களா? திங்கள் முதல் வெள்ளி வரை என்னெல்லாம் திங்கணுமோ தின்னுக்கும். சனிக்கிழமை தொடக்கூடாது. அது கிருபாசனம் ஊழியக்காரனுக்கு தான், மற்றவனுக்கு கிடையாது. கிருபாசனம்னு போர்டு போட்டவங்க தான் இந்த இதை கை கொள்ளும். இண்டிபெண்டா இஷ்டப்படி ஒரு வீட்டு வாடகை எடுத்துக்கிட்டோ அல்ல சொந்த இடத்துல ஒரு கூடாரத்தை போட்டுக்கிட்டோ சொந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டோ நீ பாட்டுக்க செய்யலாமே. யார் தடை? திருவாசனம் போட்டு செய்யக்கூடாது, ஒழுங்கு இருக்கு. இதெல்லாம் படிக்காம பைபிளை தூக்கிட்டு பிரசவம் போட்டு செபக்குறிப்பு சொல்லு. கர்த்தருக்காக வாழ்றவன் தேவ மனுஷன். சனிக்கிழமையே உட்காந்துருவான் தேவசமத்துல, ஊர் சுத்த மாட்டான், உலக பேச்சு பேசிக்கிட்டு இருக்க மாட்டான், தனக்கு இருக்கிற பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்க மாட்டான். கர்த்தர் சமத்துல உட்காந்து அழுதுட்டு இருப்பான். ஆண்டவரே ஆரான வருது, மக்கள் வருவாங்களே, ஒரு வார்த்தையை கொடுக்கணுமே, பாடல் பாடும்போது அந்த பாடல் தேவசத்தமா இருக்கணுமே, சங்கீதம் வாசிக்கும் போது அது தேவசத்தமா இருக்கணுமே, சின்ன பிள்ளைகள் எந்திரிச்சு வசனம் சொல்லும் போது அது தேவசத்தமா இருக்கணுமே. நான் எந்திரிச்சு மைக்கிட்ட வரும்போது வாயை திறந்தா நீர் பேசணுமாப்பா, எப்படிடா சாப்பிட மனசு வரும்? திருக்கோளிப்பு. இதெல்லாம் ஊழியக்காரன் யாருக்கிட்ட துப்பணும் மூச்சு. உள்ளத்தில் உரைக்கும் அடிகள் இல்லாதவன அப்பவும் நான் அப்படித்தான் இருப்பேன்னு நினைக்கிறான்னு வெய் ஒருத்தர். இவ்வளவு அடிச்சு மனம் திரும்ப மாட்டேன்னு சொல்லி எதிர்த்து நினைக்கிறான். மனம் திரும்ப மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களே ஆகில் சீக்கிரம் செத்து உனக்கு அடக்காரன் நடத்தப்படும், நிச்சயமா நடத்தப்படும். நான் பாக்ஸரு, நான் ஜாக மாட்டேன் சொல்லு, கையை தூக்கி சொல்லு, சொல்லிடுவியா? சொல்லல, இப்ப சொல்றவங்களுக்கு தில்லு இருந்து சொல்லு, சீமன் சொல்லிடுவியா? தலையாட்டுனா எங்களுக்கு தெரியாது, காயத்துன்னு சொன்னா தான் கேட்கும். சாக மாட்டேன்னு நீ சொல்லுவியா? தலையாட்டாத, இப்படி சொன்னால பின்னாடி கேட்கு. நான் சொல்றது கேட்கறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க பின்னாடி உள்ள போறான். அப்ப நீ தலையை மட்டும் ஆட்டுறா, சத்தமா சொன்னாத்தான். அதனால பெருமை நம்மளை பேச முடியாது. மதிப்பு மரியாதை தேடுறவன் சொல்ல மாட்டான். என் நிலைமையிலும் மனருமையா இருக்கும்படி பரிசுத்தாவினால எவன் நடத்தப்படுறானோ அவன் பேச. இப்படி ஆஜர் பட்டியல் எடுக்கிற இல்லை ஏன்னு சொல்லு அப்படின்னு சொல்லித்தார. சிலர் என்னது அவுட்டேன் ஐயா, இல்லை ஐயா, இல்லை அவுட்டேன் ஐயா. அதனால நீ ஆஜர் எடுக்கும்போது இப்படி எழுதுன்னு சொன்னேன் நேரத்தை சொல்லி. சகோதரமார்கள்லாம் தனியாகிடுது, முழு நேர ஊழியக்காரனா தனியாகிடுது, பகுதி நேர ஊழியக்காரர் இருந்தால் தனியாகிடுது, ஆண்களை தனியாகிடுது, பெண்களை தனியாகிடுது, விசுவாசிகளை தனியாகிடுது. நீ எல்லாத்தையும் ஒன்று போல வாசிக்கிற. அப்படிப்பட்ட சிந்தையிலேயே வளர்ந்து வந்து அப்படித்தான் நீ வாசிப்ப. மாறணும், மாறணும், மனம் திரும்பியா. ஒரு ஊழியர் கூட்டம் சொன்னா அதுக்கு அடிப்படை நான் சொன்னேன் இல்லையா, ஊழியர் கூட்டத்தை நான் ஏற்படுத்தும் போது இந்த தீவுக்குள்ள கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க. ஆனா வரையற வை, ஒழுங்கு வை. இந்த ஐக்கியத்துக்குள்ள ஒருத்தன் சேர்க்கப்படணுமானால் முதல் பாயிண்ட் என்ன சொல்லுங்க? முழு நேர ஊழியக்காரனா இருக்கிற. ரெண்டாவது பாயிண்ட் சொல்லு, வாயத்தை சொல்லுங்களேன், என்ன எதிர்த்து வெளியே போங்கடா. வாயை திறக்க முடியாத அளவுக்கு பெருமை நாவினால மண்டக்கருவான், திமுரு, இருமாப்பு, பெருமை. வாயத்திற்கு சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது நீனும் சொல்லு. அறிக்கை செய்யத்தான் உள்ள இருக்கிற அசுத்தாவை என்ன செய்ய வெளியேறு. வாயை பொத்திட்டு இருக்க சொல்றது பிசாசு காவி. வாயை திறந்து நீ அறிக்கையிட்டு உனக்குள்ள இருக்கிற அசுத்தாவை வெளியேறு, உனக்கே தெரியும். அதனாலதான் அறிக்கையிடுங்கன்னு சொல்றது.
முதல் பாயிண்ட். இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் பகுதி நேர ஊழியர்கள். பகுதி நேர ஊழியர்கள். பகுதி நேர ஊழியர்கள். அவன் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்வான். அவன் யாரு? வேலை செஞ்சுக்கிட்டே சபை நடத்துவாப்பா. அவனுக்கு ஐக்கியம் வேணும். ஆனா நீங்க மூணா பிரிக்கணும். இதுக்கு தான் நான் சொல்றது. ஒரு இடத்துல ஊழியர் கூட்டம் கூட்டி வந்தாங்கன்னா ஃபுல் டைம் பாஸ்டரா, அடிப்படை உபதேசம் தெரிஞ்ச பாஸ்டரா, இல்ல பார்ட் டைம் பாஸ்டரா, மூணு பிரிவை நீங்க பார்க்கணும். எத்தனை பிரிவு? மூணு பிரிவு. இதை இவங்களை தீவுல முத ஊழியர் கூட்டம் ஏற்படுத்தும் போது நான் இந்த ஒழுங்கு வச்சேன். இதுக்கு இடையில உள்ள வந்தவன் நான் சேர்த்து வச்சிருக்க ஆள் ஒருத்தன் சொல்றான், உபதேசத்துல அந்நிய பாஷை வேண்டாம்னு சொல்ற ஒருத்தன் இருக்கான். அவன் வாரான், அவனை சேர்க்கணும்னு நிக்கிறான் ஒருத்தன். இன்னும் ஒருத்தன் ஜிஎஸ் பாஸ்டர், அவனை கூட சேர்க்கணும் நிக்கிறான். அப்ப இந்த கிறுக்கு பயில வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? சமாளிச்சு பார்த்தேன், திருந்த மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்களே தலைவராக இருக்கலாம், நீங்களே நடத்துக்கிறாங்க. நான் வெளியே ஊழியர் ஐக்கியம்னா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குப்பா. அங்கெல்லாம் ஊழியர் கூட்டம் நடத்துறாங்க. எல்லாமே ஊழியர் கூட்டமா? உனக்கு சோறு கிடைக்குன்னு போகாது. அதுக்காக ஒன்னா இருக்க போகக்கூடாது. ஒரு காக்காக்கு நீங்க சோற போடுங்க, ஒரு காக்கா, அந்த காக்கா என்ன செய்ய சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீங்க இப்ப காக்காவா மாறிட்டீங்க. ஒரு சோறு சாப்பிட்ட உடனே இது கத்தாரு. இதனுடைய சத்தத்தை கேட்கிற அந்த காகங்கள் எல்லாமே ஒன்னொன்னா பறந்து வரும். சத்தம் எங்க கேட்குதோ அந்த இடத்துக்கு அந்த சோறை தனியா திங்காது, தனியா சாப்பிடாதியா. ஒரு கூட்டம் வந்த பிறகுதான் பகுத்து சாப்பிடும். பகுத்துண்டு பள்ளி முதல் அந்த கஞ்சி வாங்கி தின்னவங்களுக்கு தான் தெரியும். காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது கஞ்சி ஊத்தினார்ல, உப்புமா போட்டார்ல, அதை வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு இது மறக்காது. பகுத்துண்டு பள்ளி முதல் நூலோர் நூத்தெல்லாம் தலை. என்னத்துக்கு சொல்லி கொடுத்தாங்க தெரியாது. ஆனா சோறை முன்னாடி போட்டுட்டு சொல்லுவாங்க, வேகமா சொல்லிவிட்டு வேகமா சாப்பிடுவோம். காமராஜ் காலத்துல வாங்கி சாப்பிட்டவனுக்கு தான் அந்த சூத்திரம் தெரியும். ஆனா எங்களுக்கு அது விளங்க சொல்லி கொடுத்தாங்க, சொன்னோம், அவ்வளவுதான். நல்ல தங்கராஜ், நீர் வாங்கி சாப்பிட்டீரா? காமராஜர் காலத்துல இருந்தீரா? நீர் இல்ல, நீர் சத்துணவுன்னு சொன்னாங்களா? பரவாயில்லையா? நாங்க காமராஜர் போட்ட கஞ்சியை குடிச்சோம். கஞ்சி தான் கொடுத்தோம் இல்லையா? சொல்ல அது கண்டினியூ ஆகுது. ஆனா எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எழுதி போட்டுட்டாங்க. யாரு சொன்னது, எதுக்கு சொன்னியா, எவனா சொல்லி தராங்களா தெரியாது, அர்த்தம் தெரியும். இப்படித்தான் வதனம் எழுதுறாங்க ஊழியக்காரங்க, தெரியாது. ஆனா சங்கத்துல உறுப்பினராக இருக்கிறதுனால, கட்சியில உறுப்பினராக இருக்கிறதுனால என்ன செய்றாங்க, அந்த வதனத்தை அவங்க சொல்லிட்டு. இது மாதிரிதான் பெந்தகோஸ்தில நடக்குது. அதில் உட்கார வச்சு இந்த பிரசவம் பண்ணியா, இங்க வா உட்காரு, இந்த வதனத்துக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு உட்கார வச்சு கேட்டோம்னு வச்சுக்க, ஒரு 10 தடவை நீங்க கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு இந்த பாத்து பதவிய வேணாம் சொல்ல முடியல. கேட்கறதுக்கு ஆள் நடந்தா அவன் குடி பறக்குது. இதுதான் பெந்தகோஸ்தை பூரா வஞ்சிச்சுட்டான், ஏமாத்திட்டான். எல்லாரும் அவனுடைய வலைக்குள்ள சிக்கி இருக்காங்க, அந்த ஆவிக்குள்ள சிக்கி இருக்காங்க. இவைகளெல்லாம் விடுதலை ஆக்குறது எப்படி, எப்போது நீங்க தெளிவடைஞ்சா அது நடக்கும்ன்றது என் நம்பிக்கை. நீங்க அவன் வலையில இருந்து முதல்ல நீங்க வந்துடுங்க, அப்புறம் தான் அவங்க மத்தவன் அந்த வலைக்குள்ள இருக்கிறவனை பூரா ஒன்னொன்னு நினைச்ச முடியும். ஆள் பண்ணிக்க. நான் உலகத்தானே சொல்லல, புறஜாதிகளை சொல்லல, நான் சொல்றது ஜப விசுவாசிகளை கூட சொல்லல, ஊழியக்காரங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார? ஊழியக்காரங்க. அவன் வரணும், வழிய தெளிவடைய, அவன் தேவ மனுஷனா மாறு. அப்ப விசுவாசியில தேவ மனுஷரா மனுஷியா மாத்திப்பான். இல்லைன்னா எப்படி மாத்த முடியும்? வாய்ப்பே இல்லை. அதனால நீங்க ஒரு ஐக்கியத்தில் பங்கெடுக்கிறீங்கன்னா அவன் ஃபுல் டைம் பாஸ்டரா இருக்கணும்ன்றது நம்பர் 1. புரிஞ்சுக்கிறீங்க? முழு நேரமும் கடவுளுக்காக
தன்னை அர்ப்பணித்தவன் தானா என்பதை சோதித்து பாருங்கள். இரண்டாவது அடிப்படை உனக்கே தெரியலன்னா அப்புறம் எப்படி அதை கண்டுபிடிப்ப? உனக்கு தெரிஞ்சா தரப்பா அவனுக்கிட்ட இருக்கா இல்லையான்னு நீ சோதிச்சு பார்க்க முடியும். தெரியலையே, பரலோகத்தை பத்தி பேசுறான். எனக்கு தோணி என்ன செய்றான்? இவனுக்கு அந்த மாற்றம் இல்லை, மன திரும்புதல் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை, ஐக்கியம் இல்லை, தலைமை இல்லை. ஆனா பரலோகத்தை பத்தி பேசுறேன். நான் மனம் திரும்ப மாட்டேன். சொல்லுங்க, மனம் திரும்ப மாட்டாயா? எப்படி திரும்ப? அவன் பேசுறது என்ன பேசுறேன்? நேர பரலோகத்தை பேசுறேன், நேர கத்திர பேசுறேன். அவன் மண்டையில என்ன இருக்கோ அதை போட்டு பேசிட்டு இருக்கான். அடிப்படை உபதேசம் அவன் வாழ்க்கையிலேயே வளர்ச்சி 3 விதத்தில் இருக்க. எங்கட எழுத்தாடி போர் நிலை கொடுவோம் என்ன போர்வதற்கு எங்க எழுதுறாரு அப்படின்னு நீங்க நாளைக்கு கேட்கணும். அதனால எழுதி கொடுவோம். வளர்ச்சி இந்த கடைசியில் இருக்கிற ஆளுகளுக்கு எழுத்து தெரியாப்பா? நம்ம கிழமை ஜீவன் எழுதி போட்டு நான் இப்படி வந்து பார்த்து எழுதி போடுறது அவருக்கு நம்ம எழுதுறோம். அவர்தான் தெரியுது, கடைசி வரைக்கும் தெரியுமா? நான் பிரியாச்சரம் மட்டும் கடைசி வரைக்கும் தெரியும். வைக்க எழுத்து பெரிய எழுத்தா தருங்களா என்ன போட்டுக்கா ஜீவன் பார்த்தா தெரிய மாட்டேங்குது. இப்போ கண்ணாடி போடுறேன், கண்ணாடி வந்து காசு அப்படி நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன். தோத்துறோம். நம்பர் 1 சரீர வளர்ச்சி. 2 அறிவு வளர்ச்சி. 3 ஆவியின் வளர்ச்சி. 4 இந்த அறிவு வளர்ச்சியை 2 பகுதியா பிடிக்கும். இது ஒரே பகுதி தான். இதுல 2 பகுதியா பிடிக்கும் அறிவு வளர்ச்சி. 1 உலக அறிவு, 2வது வேத அறிவு. ஆவியின் வளர்ச்சி அப்படிங்கிறது ரட்சிக்கப்பட்டது முதல் ஞானசாரம் எடுத்தது இல்ல. அது ஆட்சியிலையும் ஞானசாரம் எடுப்பான், இயற்கையிலையும் எடுப்பான், எடுப்பான். எல்லாம் புரிஞ்சுக்கிருக்கு. மதம் மாறுறவன் மற்ற மதங்கள்ல இருந்து கிறிஸ்தவத்துக்குள்ள வரணும் விரும்புறவன் ஞானசாரத்தை எடுத்துட்டு உள்ள வந்துருக்கான். இப்படிப்பட்ட நான் சொல்லி விட்டுருவா ஜாதி சபனாரி நாரிப்பு, ஊழிய நாரிப்பு, பரிசுத்தாரி விலகிடுவார். புரிஞ்சுக்கிறது. ரட்சிக்கப்பட்டது முதல். மரிக்கு வர என்ன செய்யணும்? மரணம் அல்லது மறுரூபம். இப்படி நீங்க எழுதி படிக்கணும். ரொம்ப பரலோகத்தை பேசுறான், ஏது நேரம் பேசுறேன்னு சொல்லிட்டு நீ பாடி முட்டா திரும்ப போயிட்டு அந்த செத்து நிறைவேற்றுவேன். எல்லா பேரும் பேசுவான் பரலோகத்தை பற்றி, எல்லா பேரும் பேசுவான் இறைவனை பற்றி. பேசுறதுனால நீ பெரிய ஆளு நினைக்காத, உனக்குள்ள பெருமை வந்துடும். செத்து நடந்து போயிடுவேன். புரிஞ்சுக்க. அப்ப ஆவியின் வளர்ச்சி, அவியலின் வளர்ச்சி கன்னியாகுமரி அவங்க அவியல் போடுவாங்க. காய்கறி கூட அறுத்து ஒரு அவியல், ஒரு தீயல், இப்படி இல்லெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆமா. இப்ப ஆவியின் வளர்ச்சினா ரசிக்கப்பட்டது முதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். ஞானதானம் எடுத்தது முதல் அல்ல. நிறைய பெண்ட கூத்துல ஞானதானத்தை ரசிக்கிறாங்க. வெள்ளக்காரன் நான் கேட்டல, அவன் என்ன சொன்னாலும் நாங்க பைபிள் காலத்தில் இருக்கு, உலக நாடுகள் முழுவதும் பைபிள் காலத்தில் இருக்கு. இத்தனை கோடி செலவாகும், இத்தனை ஊழியர்கள் இருக்காங்க. நாங்க எப்படி ஊழியர் இதைத்தான் சொல்றாங்க. எல்லாமே ஏன் நீ ரசிக்கப்பட்டியா? அவனுக்கு என்னன்னு தெரியும். ரசிக்கா என்னன்னு தெரியும். இவ்வளவு சிஎஸ்ல இருந்து வருவான், ஆர்டில இருந்து வருவான், பிரதமர்ல இருந்து வருவான், இப்படி ஒவ்வொரு ஸ்தாபனங்கள்ல இருந்து வருவான். அவன் ரசிக்கப்பட்டியான்னு கேட்கிறேன். ஞானதானத்தை தான் சொல்லு. அவனுக்கு ரசிப்புனா என்னன்னு தெரியல. இந்து மார்க்கத்துல இருந்து வரா, சீக்கிய மார்க்கத்துல இருந்து வரா, வைணவத்துல இருந்து வரா, சைவத்துல இருந்து வரா, கிறிஸ்துவம் பிடிச்சிருக்கியா? இந்த மார்க்கம் நல்ல மார்க்கமா தெரியும். அதனால நான் என்ன செய்யறேன்? ஞானம் உடனே முக்கியம்
இப்படிப்பட்டவங்க எல்லாம் மெத்தகோசு கூட்டத்துக்குள்ள இருக்கிறதுனால பரிசுத்தாவி விலகிறாரு, அசுத்தாவி இறங்கிட்டே, பஞ்சகாவி இறங்கிட்டே. நீங்களும் நானும் தெளிவா இல்லைன்னு சாத்தான் நம்மளை புடிச்சிட்டான்னா ஒட்டுமொத்த சபையவ நீங்கள் நான் ரொம்ப தெளிவா ரட்சிக்கப்படுறதா இல்லையா? நேற்று சொல்லி தந்தேன்ல, தேவனுடைய சந்திப்பு. சொல்லுங்க, பின்னாடி சொல்லுங்க. ஆத்மா வேணும், ஆத்மா வேணும். எதுக்கு? சோத்துமாவுக்கா? ஆத்மா வேணும். ஜோம் பண்றதே சோத்துமா, காணிக்க கூட வரும், ரத்தமாக கூட வரும். இதுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் பாப்பாரு. வீட புத்தி உள்ளவங்களெல்லாம் பைபிளுக்கு வந்துட்டானே, சரி இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு கொடுப்போம், நம்ம முன்னாடி கொடுப்போம். என்ன செத்துட்டான்னா சொல்லுங்க, வாய் தருது நிறைய போயிடுவான் அந்த நாய். வெளியில மக்களுக்கு தெரியாது, நமக்கு போதகர் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பான். கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டது என்றால், ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு என்றால் அகிலாண்டத்தையும் படைத்த இறைவனுடைய சந்திப்பு. சந்திப்பு தெளிவாக மாற்றுக்கிறது கூட. இந்த இடத்துக்கு நீங்க வந்தா தான் நான் சொல்லுகிற காரியம்லாம் உங்களுக்கு புரியும், ஒத்துக்கணும். இல்லைன்னா எதிர்த்து நிற்கிறவர்களாய் அந்த கிறிஸ்து ஆய்வுடையவர்களாய் மாறி அடுத்து எதிர்த்து ஊழியக்காரன் அட்டு பண்ண எதிர்த்து தேவன் கூட உட்காந்துருவான். நான் தாட்டா தேவன், நான் தாட்டா கிறிஸ்து. கிறிஸ்து தான். என்ன கிறிஸ்து? அந்தி என்பது தமிழுக்கு, தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? மாலை. அந்தி என்பதனுடைய வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்னது? மாலை கொடுத்தா. இங்கிலீஷ்ல இருந்துல நமக்கு தமிழ்ல கொண்டு வந்திருக்காங்க. லத்தீன பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. நமக்கு தமிழ் பைபிள் மொழிபெயர்த்து தந்ததுனா சங்கி கூட்டம். என்ன கூட்டம்? ஆனா வெளிய பேர் என்னது? சீகர்பால். அவர் செலவு பண்ணி செஞ்சதுனால அவர் பேரை போட்டாங்க. தலைவர் அப்படின்னு ஒரு சேரை போட்டு உட்கார வச்சு, மற்றதெல்லாம் வீங்களே பண்ணிக்கணும். ஆடுறது, ஓடுறது, உடைக்கிறது எல்லாமே தலைவர் தான் சேரில் போட்டு உட்கார வச்சு. ஐயா ஆசீர்வாதம் போகுது. ஐயா இது ஒரு ரிட்டர்டு கேஸ். அதான் ஆசீர்வாதம் மற்றெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். வாகிதேவனுடைய அன்பும் கர்த்தராகிய கிருபையும் பரிசுத்தாவியுடைய சிநேகிக்கவும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. அதை சொல்லிட்டு தான் அந்த சேரை போட்டு அவங்க உட்காருங்க. இதுதான் தலைவர். அதுக்கு பார்த்தா அது ரிட்டர்டு கேஸ். ஒரு போது நீ ஊழி செஞ்சது இது உட்காருங்க இப்படி சொல்லிடுவாங்க. சொல்லாட்டாலும் மனசுக்குள்ள நினைச்சிட்டே இருப்பான், நமக்கு எப்போதாவது இந்த சீட்டு கிடைக்கும், சீக்கிரம் கிடைக்கும்டா. ரிட்டர்டு கேஸ். அப்ப ரட்சிப்பு என்றால் இறைவனுடைய சந்திப்பு. நான் இறைவன் சொல்லுவேன். அப்ப கொஞ்சம் பயபக்தி உங்களுக்கு உண்டா? இறைவனின் சந்திப்பு. அகிலாண்டத்தையும் படைத்த இறைவன் ஒரு மனிதனை சந்திச்சா அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு மனிதனை இறைவன் சந்தித்தால் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்திக்கிறதுக்கு முன்னாடி உள்ள வாழ்க்கை வேறு, சந்திக்கப்பட்டதற்கு பின்பதாக சந்திச்சுட்டார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? மாற்றம் உண்டாகும். அவனுக்கு டீச்சிங்க அவசியம் இல்லை. அவனை சந்திச்சுட்டாருன்னா அவன் பாவத்தை மன்னிச்சுடுவார். அவனை சந்திச்சுட்டாருன்னா அவன் மனசாட்சியில் இருக்கிற குற்ற மனசாட்சி எல்லாம் நீக்கி கழுவி சுத்தப்படுத்தி ஒரு நல்ல மனசாட்சி கொடுத்துருவார். இதெல்லாம் ரசிக்கப்பட்டவனுக்கு அடையாளம்ப்பா. ரசிக்கப்பட்டேன்னு சொல்றாங்க, நல்ல மனசாட்சி எப்ப கிடைச்சிச்சு கேட்டு இதுதான் வெள்ள கரெக்ட் கேட்டேன். இதான் ஜெயசீலன் பாட்டையும் கேட்டேன். உங்க மகன் ரசிக்கப்பட்டிருக்காரா? அவரு என்ன பண்றாரு? அவரு பரம்பரையா பிள்ளையை பெற்று வளர்த்து கிறிஸ்தவராகவே கொண்டு வந்ததுனால, இவர் பாஸ்டரா இருக்கிறதுனால நான் பெற்ற பிள்ளையை ரசிக்கப்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி இவருடைய. நாம இந்த கருத்துல கேட்கிறோம், ரசிக்கப்பட்டாளா? ரசிக்கப்பட்டாளா? கூட்டத்துக்கு வர்றதை பேசக்கூடாது, ஞானதானத்தை பேசக்கூடாது. இறைவனும் அவனும் சந்தித்த நாள் தான் என்னது? ரசிக்கப்பட்டு. ஈச்சிங்கே இல்லாம மனம் திரும்பிடாங்க, ஈச்சிங்கே இல்லாம நாயகர், ஈச்சிங்கே இல்லாம அசுத்தாவி வந்துருவாரு, அசுத்தாவி வந்துருவாரு. அதை வச்சு புரிஞ்சுக்கங்க, எவன் பருவத்துக்கு வருவான், எவன் பருவத்துக்கு வரமாட்டேன். ஆகவே ரட்சிப்பு என்றால் இறைவனுடைய சந்திப்பை பெற்றவர்கள், இறைவனுடைய சந்திப்பை பெற்றவர்கள்.
அதனால இந்த கிருஷ்ணானியா சொன்னாரு, நீ ரசிக்கப்பட்டியா? என்ன அர்த்தம்? இதான் அர்த்தம். தெய்வம் ஒண்ணு சந்திச்சாரா? உள்நாட்டில் இருக்கிற அத்தனை பெந்தோஸ்காரங்க ஞானசாமி கொடுக்கும்போது அத்தனை சபையில் உள்ள பெந்தோஸ்கள் ஊழியக்காரங்களும் நகையை கட்டவுக்கு தான் ஞானசாமி கொடுத்தாங்க. ஏஜி சபை பாஸ்டர்ஸ் அசோசியேஷன் கூடு ஊழிய போற நேரத்தில் ராஜேந்திர அவர் மாமை பார்த்து குமாரராஜர் 2 பேரும் உள்ள வர வெள்ளக்காரன் தலைமையில கூடுறாங்க ஏஜி பாஸ்டர்ஸ். அப்போ அவங்க பேச்சுவார்த்தை பல உபதேச ஒழுங்குகள் ஊழிய ஒழுங்குகளை அவங்க சாவலுக்கு கேட்டு பேசி அப்படி வர்றாங்க. வரும்போது நகை பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? நகை பிரச்சனை. அப்போ நகை பிரச்சனை வரும்போது சில சபைகள் நகையை கட்டிட்டு எடுக்கிறத எவனுக்கு பிடிக்குதோ அவன் அது ஆதரவாக பேசுறேன். அப்போ நகை போட்டு ஊழியம் செய்யறத ஆதரிக்கிறவன் அதுக்கு ஆதரவாக பேசுறேன். இப்படி தர்க்கங்கள் வாதங்கள் நடந்து முடிந்து அப்போ பாஸ்டரும் பாஸ்டர் கொள்கை மட்டும் எப்பவும் போல வித்தவுட் ஜுவல்ஸ் பாஸ்டர் மனைவி பிள்ளைகள் அந்த ஊழியக்காடு குடும்பம் மட்டும் நகை இல்லாமல் இருக்கு அப்படின்றத பல முறை அப்படிதான் சொல்லி 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 வந்தது. இப்பவும் சொன்னாங்க. அப்போ முடிக்க போறாங்க, ஜெர்மனி முடிக்க போற நேரத்தில் ராஜேந்திரன் வந்திருக்காரு. அவர் பெரிய தன்மை அவரு லாஸ்ட் ஜெபம் பண்ணிட்டு சில வார்த்தைகளை சொல்லி இறுதி ஜெபம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டேன். யாரும் மைக்க பிடிச்சிட்டு பேசி 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 இருக்கிறாரு. என்ன அவர் அசம்பிளியில் இருந்து வெளியே வந்தவர், ஜீவானந்த அசம்பிளியில் இருந்து வெளியே வந்தவர். இதெல்லாம் அசம்பிளி குட்டிகள், அதனால அசம்பிளி குட்டி உள்ள இருக்கும். எல்லாம் அசம்பிளி தான், எல்லாமே என்னது அசம்பிளி தான் அத்தனை பேர். அதனால ராஜேந்திரன் ஐயா அந்த ஏஜி பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல இறுதியாக வாய்ப்புகள் தரப்பட்டது பேசும்போது அவர் நிறைய பேசிட்டே வந்துட்டு கடைசியில் சொல்லி இருக்கிறாரு, நம்ம தமிழ்நாட்டில் ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தில் அது அவங்க இருக்காரு, மோகன் இருக்காரு, அவர் ஜெயராஜ் இருந்தாரு. அந்த நாட்டில் அதே கீழே தான் ரெண்டாங்கிற தலைவர் அந்த சொன்னராஜ் இன்னைக்கு அவங்க அப்படி அதெல்லாம் இருப்பார். அப்போ ராஜேந்திரன் பேசும்போது மோகன் வாய்ப்பு கிட்டாரு, ராஜாமணி வாய்ப்பு கிட்டா இருக்குன்னு, ஜெயராஜ் வாய்ப்பு கிட்டா இருக்கணும். ஏன்னா அவர் அங்கே இருக்கிற காலத்தில் உள்ள ஜூனியர் பாஸ், அதில் ஒரு சீனியர்னா வெறும் ஸ்தாபனத்தில் மட்டுமல்ல உலகளாவிய பெந்தகோஸ்துக்கு தலைவராக உயர்ந்துட்டு இருக்காரு பழையப்பட்ட ராஜேந்திரன். அத்தனை பெந்தகோஸ்து ஸ்தாபனமும் ஒரு கீழே தேவியர் முகாம் நடத்தி மேடைகள்ல ஸ்தாபன தலைவர்கள் உட்கார்ந்து ஆடியன்ஸ் பகுதியில் ஃபுல்லா நம்மளை போல பார்சல் வர உட்காந்து அவர் யாரை கை நிற்கிறாரோ அவங்க எல்லாம் பண்ணுறாங்க. யாரு அதனால நம்ம எல்லாம் ஊழியர்கள் ஆரம்பிச்ச காலத்துல பேசியிருக்காரு அவர் சொன்ன வார்த்தை. நம்ம ஊழியர்கள் ஆரம்பிச்ச காலத்துல எல்லா பெந்தகோஸ்துக்காரர்களும் நகையை கலெக்ஷன் கொடுத்து தான் நம்ம என்ன செஞ்சோம், நான் தானே கொடுத்தோம், அதானே அத்திவரம், அதானே சத்தியம். அதை விட்டுவிட்டு நகையை போட்டு கொடுக்குற இடத்துக்கு நம்ம ஏன் இப்போ வரோம்? இப்போ ஊழியக்காரங்க மட்டும் நகை போட வேண்டாம், புதுவாக்கியம் நகை கொடுக்குறேன்னு அப்படின்னு நம்ம சொல்ற இடத்துக்கு ஏன் வந்தோம்? எல்லாரும் 3 இருந்து அம்மாவில இருந்து ராஜாவில இருந்து அப்படி கச்சம் சரணம் கச்சாமி சொன்ன மாதிரி புத்தம் சரணம் கச்சாமி அமைதியாகி. இப்போ அன்னைக்கு நம்மளால முடிஞ்சா நகையை கட்டணும், கிராமத்துல இருந்து வந்தாலும் பட்டணத்துல இருந்து வந்தாலும் நகையை கட்டணும் தான் யாரும் சத்தியத்தை ஓங்கி பேசணும்ல. இப்ப ஏன் பேச முடியல சொல்லு அப்படின்னு கேட்டு எல்லாரும் தரவு கடைசியில் இவரே பேசிட்டு நம்மகிட்ட அன்னைக்கு இருந்த அதிகாரமும் வல்லமையே இன்னைக்கு இல்லை, எல்லாத்தையும் இழந்த ஊழியக்காரனா தாண்ட சபை நடத்திட்டு அப்படின்னு ஏஜிதான் 2000 கிளைகளுக்குள்ள பெரிய ஆழம் அதை போட்டு பேசிட்டு இருப்பாங்க. சத்தியத்தை பேச மாட்டேன். ஜனங்களுக்கும் தெரியாது, பைபிள் தெரிஞ்சுன்னா ஒதுங்கிடுவாங்க. இவங்க பொதுமக்களுக்கு ஊழியம் செய்யபடி ராஜேந்திரன் வந்துட்டு இவர் நம்ம ஊழியம் ஏஜிலிருந்து அவங்களுடைய அழைப்பு, அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், அவங்களுக்குள்ள இருக்கிற கிருபாவரங்கள் இதை எல்லா மக்களுக்கும் எல்லா பெந்தகோஸ்துக்காரர்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தாங்க. இவங்க ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளேயே சுற்றுவாங்க. அதுவும் தவறு. நீங்களே செய்யக்கூடாது, இதுல ஓட்டிகிட்டே கிடக்கு. பொழப்புக்கு வேணா பயன்படும், தேவ சித்தத்துக்கு செய்ய முடியாது, பயன்படாது. வெற்றிக்கு என்றால் இறைவனுடைய சந்திப்பு. ஒரு சபை கன்னியாகுமரி 4 நாள் கூப்பிட்டாங்க, போயிட்டேன். அந்த சபையுடைய தலைவர்
சினாடு ஆரம்பித்த போது 2வது தலைவராக வந்தவர் பேர் என்ன தெரியுமா? தெரியுமா? நீங்க எல்லாம் சினாடுல தலைவராக இருக்கீங்கல்ல, பொருளாதார இருக்கீங்க. தேவசுந்தரம் 2வது தலைவர். முதல் தலைவர் யாரு? கோவலர். வரலாறு தெரியல. மறுபடி அழில குறிப்பிட்டு மைக்க பிடிச்சிட்டு கத்திட்டு கூடாது. ஒரு அடியில் எடுத்து. ஆமா, அடலியா உடைய விட எனக்கு அதிகமாக போட தெரியுமா இல்லையா? போட்டுக்கிறா இல்லையா? நீ இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பேசிட்டு இருக்க? ஆகவே ரட்சிப்புனா என்னன்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஞானஸ்தானம் அல்ல. ஞானஸ்தானத்துல ஒரு ரட்சிப்பு இருக்கு. அது வேற. நேற்று சுத்ததுன்னா ரட்சிப்பின் 7 படிகள். பாவ மன்னிப்பின் படிகள் சொல்லும் போது 7 பாவிகள் சொல்லியிருப்பேன். ரட்சிப்புக்கும் 7 படிகள் சொன்னா முன்னாடி சொல்லிருக்க, பின்னாடி சொல்லல. அப்படி சொல்லு. முன்னாடி சொல்ல எழுதுனவே இருக்கட்டும், எழுதாதவன் எழுதிப்படி. ஒன்று விசுவாசத்தினால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16:30-31 எழுதிக்கிறீங்க. இது நினைப்பூட்டுறவங்க நினைப்பூட்டி கொடுங்க, எழுதாதவங்க எழுதுகிறீங்க. ஒண்ணு முதற்படி படிகள் 7 விசுவாசத்தினால் ஒரு ரட்சிப்பு. ஞானஸ்நானத்தால் 2 ஞானஸ்நானத்தால் மார்க் 16:16 பரிசுத்த ஆவியினால் ரட்சிப்பு. தீத்து 3:5 வேறுபாட்டு ஜீவியத்தால் ரட்சிப்பு. அப்போஸ்தலர் 2:40 2 கொரிந்தியர் 6:16-18 5 ஆத்ம ஆதாயத்தால் ரட்சிப்பு. எசேக்கியேல் 3:18-20 மத்தேயு 25:23-30 6 முடிவு பரியந்தம் நிலைத்திருந்தால் ரட்சிப்பு. மத்தேயு 24:13 7 வருகைக்காக காத்திருந்தால் ரட்சிப்பு. எபிரேயர் 9:28. அதாவது எத்தனை படி? 7 படிகள். 7 படியில ஊழியக்காரன் மொத்தவனுக்கு பிரசவம் பண்ணவே இந்த 7 படியில் ஏறி வரணுமே. இப்ப எத்தனை படி தாண்டி இருக்கும்? நான் படிதாண்டா பத்திரின்னு சொல்லிட்டு இருக்கியா? படி மேற்படி ஏறணும், கீழே நிக்க கூடாது. ரட்சிப்புனா என்னன்னு தெரியாம ரட்சிப்பு ரட்சிப்பு சொல்லிட்டு கூடாது. இப்படி வேத வாக்கியங்களை எடுத்து வகையெடுத்து வகுத்து நம்ம படிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? படி. நீ சொல்ற ரட்சிப்பு எந்த ரட்சிப்பு? இந்த 7 படியில எந்த படியில நின்றுக்கிட்டு நீ ரட்சிப்பு ரட்சிப்பு ரட்சிப்புன்னு சொல்லிட்டு இருக்க? நான் உங்களை நீங்க என்னையும் பார்த்தா நீங்க ஒருவர் பார்த்து கொடுக்குறது என்ன, பேசி கொடுக்குறது என்னன்னு கேட்பேன். பார்த்துட்டிய பேசுங்க. நீ எந்த படியில் அடிக்கிறிய? இதெல்லாம் எதுக்கியா? ஒருத்த புத்தகத்தை பண்ணிட்டு ஆளை கொடுக்குறியா? இப்படியே தானே நாசா போட்டான். வாசி 2 வசனத்தோடு வாழ்க்கையை சேர்க்கணும்யா. அதான் சபைக்கு போதிக்கணும். 2 புத்தகம் தெரியும், 3 புத்தகம் தெரியும், அடிச்சு விட்டுட்டு கூடாது. வரலாம் போக முடியாது. உழைக்கலாம். என்ன செய்யலாம்? உழைக்கலாம். நம்ம காணி கொடுப்பாங்க. நம்ம பிரச்சனை பண்றல ஒரு இடத்துல எல்லாம் காணிக்க தரேன். வாங்கி வாங்கி எங்கேயா வச்சிருக்க சொல்லுங்க நினைக்கிறியா? சொல்ல மாட்டேன். ஆமா, கூட இருக்கிறவங்க எல்லாரும் பாஸ்டர். எல்லாருமே பரிசுத்த பாஸ்டர் இல்லை. உண்மை உள்ள பாஸ்டர் இல்ல. அதனால நீங்கள் உங்கள் உடைமைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் உத்தரவாதிகள் பொறுப்புள்ளவர்கள் அல்ல. ஐயா உங்க ஊழியர் மீட்டிங் வந்து இது காணாம போச்சு அது காணாம போச்சு, நானே காணாம போச்சுன்னு சொல்லிட்டு. அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள் உடைமைகளுக்கு, உங்க சூட்கேஸுக்கு, உங்க பொருளுக்கு நீங்க தான் உத்தரவாதம். இந்த கூட்டத்தில் இல்ல, எல்லா கூட்டத்திலையும் அப்படியா? ஆமா, எந்த கூட்டமா இருந்தாலும் உங்கள் உடைமைகளுக்கு நீங்க தான் உத்தரவாதம். நாடாம போயிருச்சா கொண்டுட்டு வாங்கன்னா யாரு கொண்டுட்டு வருவா? இருக்கிறத எடுத்து போறதுக்காக ஐடியா பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது கவனம் தரமாட்டேன். உண்மை உள்ளவர்கள் ரொம்ப குறை. அதனால எல்லாரும் பார்த்துருந்தா 100 பேரும் பார்த்துருந்தா 150 பேரும் பார்த்துருந்தா எவன் உண்மை உள்ளவன் அவனா பரலோகம் போவான். தெளிவா இருக்கும். வல்லமையும் அதிகாரத்தையும் இன்றைய திருச்சபைகள் இழந்து இருக்கிறது. அன்னைக்கு ஜோமெல்லாம் வியாதிகள் போகும், அசுத்தாவிகள் ஓடும். அதனால ரசிக்கப்பட்டவங்க எவ்வளவு வீட்டுல அடி வாங்கினாலும் சரி, உதவாங்கினாலும் சரி, கிராமமே ஒதுக்கி வச்சாலும் சரி, நாம நகை கரட்டி ஆன்சர் இன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன். அதிகாரம் தெய்வ அதிகாரம் இருந்தா பேச மாட்டான். தேவ வல்லமை இருந்தா பேச மாட்டான்.
இது ஒண்ணும் இல்லாத பிளாட்ஃபார்ம் கேஸ். தெய்வ அதிகாரம் இல்ல இல்ல. ஏத்துனாரு ஊழியத்துக்கு அழைச்ச வைக்கிற 12 பேரையும் சோமணி அனுப்புறேன். உயிர் தெழுந்த பிறகு சோமணி அனுப்பு. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இப்ப என்னென்ன அதிகாரம் படிச்சதா அதெல்லாம் சொல்லிட்டு படிக்கணும்டா. சகல அதிகாரம் அப்படின்னா என்னென்ன, எதுக்கெல்லாம் அதிகாரம் படிச்சீங்களா? எழுதி படிக்கணுமா இல்லையா? எழுதிருக்கீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியும். சகல அதிகாரம் என்னன்னு சொல்லுங்க. இனிமேதான் போய் படிக்கிறேன். அவனுக்கு அவன்கிட்ட தான் கேட்கணும். அவனுக்கு தெரியுதா? அவனுக்கு தெரியுமா தெரியாது? அவனுக்கு தெரியுமா தெரியாது? ஒவ்வொரு ஆளுக்கும் தெரியும்ல. அவங்கவுங்க கண்டுபிடிச்சிக்க வேண்டியது. இதெல்லாம் இன்னொரு ஆளா சொல்லி கொடுக்குறது. நீ ஒரு எது நீ சொல்றதுனால நீ மறந்துட நான் மறந்துட. அதிகாரமும் வல்லமையும் பரத்திலிருந்து வருது. அதிகாரமும் வல்லமையும் பரத்திலிருந்து வருது. அது இல்லாதனாலதான் நகைக்கு ஆதரவா போயிருக்க. இதை பல ராஜேந்திரன் என்கிட்ட வந்து சொல்றாரு, அப்பா இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, இப்படி நடந்துச்சு. அவர் பம்பாய்க்கு மாறாது வந்தார். சரி வந்துட்டான்னு சொல்லி அந்த சௌரியை கூட்டிகிட்டு போகணும். இப்படி பேசுகிறாங்க ராஜாமணி மோகன் சொன்னராஜ் அதெல்லாம் எனக்கு கூட்டிகிட்டு இருந்தாங்க. உள்ளக்கரை வந்துருந்து பேசுகிறாங்க. அப்போ நான் எனக்கு கடைசியில் 5 நிமிஷம் தான் நண்பராஜ் எனக்கு தந்தாங்க அப்படின்னு சொல்கிறேன். கடைசி லாஸ்ட் 5 minutes மோர் பேப்பரை வேகமாக கட்டு. அந்த நேரத்தில் நான் இதை சொல்லிட்டு வந்தேன். மனதிர மாட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டாருன்னா எவனுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்காத. நடந்து போற என்னைய பொறுத்தது ஐயா கிருஷ்ணன் கேட்டாரு. உலகம் பூரா போய் சாட்சியாக சொன்னமையை பார்த்து தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு பக்கத்தில் இருப்பான். பவர்ஃபுல் லேடி. அவளை பார்த்து நீ ரட்சிக்கப்பட்டியா கேட்டாரு. விளையாட்ட ராஜா கொடுத்தனால மூட பொருளை கட்ட போயிடும். அளவாணி போயிடும். ஆசிரியர் பயன்படுத்தி போயிடும். அதனால சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரட்சிப்பு சரியா வந்துட்டா இதுக்கு ஒரு டீச்சிங்க தேவையில்லை. 1 மறுபடியும் அவனுக்கு வாய்ச்சிக்காங்க. நீங்கள் பெற்ற அபிஷேகம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேக சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. அப்போ உள்ள இருக்கிறது பரிசுத்தாவினா அவனுக்கு திரும்ப தெரியாதா? பொருளாதாவியா இருந்தா, அசுத்தாவியா இருந்தா, உலகத்தின் ஆவியா இருந்தா அவளுக்கு நீ சொல்லிக் கொடுத்தாலும் மறந்துட மாட்டான். அதுதான் பரிசுத்தாவி. உலகத்துல நீ பரிசா விட்டியா? அதான் அது சொல்லித்தரு. ஏன்னா பைபிளை எழுதுனது யாரு? பரிசுத்தாவியான இருப்பா. அப்ப உனக்குள்ள எனக்குள்ள பரிசுத்தாவி இருக்குன்னா அவர் சொல்லி தரணுமே. வேதத்தை எழுதின வேத நாயகம் அவர் தான். 1 பேரு 2 பேரு 1 அதிகாரம் எத்தனை வசனம்? 19, 20, 21. அதிக உறுதியான சிற்கதர்சன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது வெடிந்து வெடிவின்றி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த சிற்கதரிசனமும் சுயதோற்றமான பொருளை உடையதாய் இராதது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. சிற்கதரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ உனக்குள்ள எனக்குள்ளே பரிசுத்த வந்திருப்பாரு. அதனால அவர் எழுதிவார். ஏன்னா அவர் இந்த வார்த்தைகளை எழுத சொன்னவர் பரிசுத்த ஆவி. நம்ம கையில எழுதி கொடுத்தாச்சு. எழுத்தாளன் தான் பரிசுத்தவன். ஆனா எழுத்துக்கு சொந்தக்காரர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் சொல்ல சொல்ல எழுதுனவன் தான் பரிசுத்தவன். ஆனா சொன்னது யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் தான் நமக்குள்ள இருப்பார். ஆனால் அவர் சொல்லிட்டு இல்லையா? நமக்கு மேல உள்ள அப்போதனை சொல்றாங்க. அவர் சொல்றது பொய்யா சத்தியமா? சத்தியம் தானே? சந்தேகம் இல்லையா? நம்ம பெற்றுக்கொண்டது பரிசுத்தாவியா அசுத்தாவியா? அப்புறம் அவர் சொல்லுவாரா இல்லையா? இன்னொரு கண்டு நம்ம போய் ஏன் சொன்னாங்க எடுக்கும்? எவர்ட்டையும் சொன்னாங்க எடுக்கும். பரிசுத்தாவியானவர் யார் மேல வருவார்? அடுத்த கேள்வி. 7 படிகள் சொல்லிட்டேன். ரட்சிப்பு என்றால் 7 படிகள். அதுல முதல் ரட்சிப்பு தான் நான் உங்களுக்கு விளக்குறேன்.
படி ஏறணும் சபையில் உள்ள இந்த 7 படிப்படியா போதிக்கப்பட்டு மேல வரணும் மேற்படும். அப்ப யார் போதிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது பரிசுத்தாவி பெற்றவர்கள் தான் போதிக்க. ஏன்னா நம்ம போதிக்க கூடாது, நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் போதிக்க. அப்ப பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள்ள வரணும்னா அவன் என்ன பண்ணணும்? முதல்ல அவன் ரட்சிப்பு என்றால் என்ன? இந்த முதல் படி இறைவனுடைய சந்திப்பு. ஆண்டுடைய சந்திப்பு ஒரு மனிதனுக்குள்ள வந்துருச்சு, அவனும் கடவுளுக்கு நேருக்கு நேரம் சந்திச்சுட்டாங்கன்னா அடுத்து பரிசுத்தாய் வந்துடும். பாவ உணர்வு வந்துடும், பாவரிக்கை செஞ்சிருவான், மன்னிப்பு பெற்றுவான். அடுத்து பரிசுத்தாய் ஊற்றிடுவார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே நாவி ஊற்றுவேன்னு சொன்னா அந்த காத்த வச்சுடுவார். இப்படி மக்கள்லாம் கூடுனாங்க, இவ்வளோ மக்கள் எல்லாரும் பரிசுத்தாய் நிரம்பினாங்க. எல்லாரும் மூக்குத்தி போட்டுருந்தாங்களா, பொட்டு வச்சிருந்தாங்களா, பூ வச்சிருந்தாங்களா, எல்லாருமே பரிசுத்தாய் ஊற்றினாங்க. எங்களுக்கு போதிக்கணும். எல்லாரும் ஆமே நல்ல போட்டு கையை தட்டான். என்னால முடியும், என்னால முடியும். சரி, 6 வந்து இந்துக்களோ இஸ்லாமியரோ பூவோட பொட்டோட எல்லாம் வந்து கையை தட்டுறாங்க. கை தட்டுறதெல்லாம் பரிசுத்தாவியா சொல்லு. ஒரு வாரம் அந்த பரிசுத்தாவி அவன்கிட்ட இருக்குமா, அவள்கிட்ட இருக்குமா? ஒரு வாரம். அவன் அந்த கூட்டத்துக்கு வெளியே பண்ணோம்னா பழைய வாழ்க்கையிலான இருக்கா? ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே தானே இருக்கா, அப்படியே தானே பேசுறா. அவன் ஜெபம் அப்படியே தானே இருக்கு. அரிசியில் இருந்தோ சீஸ் இருந்தோ தான் ஜெபம் அப்படித்தான் இருக்கு. ஒரு ஆவிக்குரிய ஜெபம் அவள்கிட்ட இருக்கா? ரட்சிப்புனா என்னன்னே தெரியும், பரிசுத்தாவினா என்னன்னு தெரியும், பரிசுத்த வேதம்னா என்னன்னு தெரியும், பரிசுத்தவான்கள்லாம் என்னன்னு தெரியும். இவன் ஞாயிற்றுக்கிழமை போகணும், பாட்டு போடுறது, பிரசங்க கேட்கணும், காணிக்க பிடிக்கல காணிக்க போடுறது, கையை தட்டிட்டு வெளியே பேசிட்டு பாச பேசிட்டு அதான் பேசு. இதான் பரிசுத்தாவியா? கத்திரிக்கை சொத்து. அதனால இவர்களுடைய சந்திப்பு அவனுக்கு வந்துச்சா, சபமுடியும் செய்யறவங்க ஒவ்வொரு ஆத்மாவையும் நீங்க டெஸ்ட் பண்ணு. ஆனா நம்முடைய நிலைமை என்ன தெரியுமா? நமக்கு ஆத்மாக்களே இல்லாதனால கூட்டத்துக்கு வந்தாலே போதும்னு உட்காந்துருப்போம். அப்படித்தானே? வந்தாலே போதும், வரலைன்னா பக்கங்கிறது சோர்வா வரலாம். சோறு திங்காம கடை வந்துரும்ல, சோத்தை திண்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா வராது. அதுபடி பார்க்கத்தான் சொல்லுவேன். கிச்சன் நம்ம பார்க்காம இரு, ஆத்மா வந்து விழுதா இல்லையான்னு பாரு. நீ யாருக்காக சாப்பிடாம இருக்க? வாய கட்டுற, வயிற்ற கட்டுற, இந்த ஆத்மாக்களுக்கு தானே கத்தை கொண்டு வருவேன். சில இடங்கள்ல நாம இறங்கி போய் சொல்லி சொல்லணும், சில இடங்கள்ல அதுகள் தேடி வரும். இப்படி 2 விதத்துல ஆத்மாக்களை நம்ம ஆதாயப்படுத்தும். ஆனா இறைவனை சந்திக்க வைக்கணும், அதான் ரட்சிப்பு. உங்களை என்ன செய்யணும்? இறைவனை சந்திக்க வைக்கணும். இறைவனை சந்தி முழங்கால் போடு, நீ செய்த பாவங்களை அறிக்கை செய்ய. ஆண்டவர் மன்னிக்கிற ஒரு இடம் இருக்கு, ஆண்டவர் பாவங்களை மன்னிச்சுட்டாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. எப்படி கண்டுபிடிப்பீங்க சொல்லுங்க? சுத்தமான சாட்சி, சொல்ல முடியாத சந்தோஷம் அப்படின்னு அவர் வந்து சொல்லிட்டு பைபிள் எடுத்து வாசிங்க. 1:9 கடவுளை சந்திப்பை பெற்றிருக்கா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 1:8-9 அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையினால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் கழிவுண்டு உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். முதப்படி இனிமேதான் மேல இருக்கு, 6 படி மேல கண்டுகோள். முதல் படி, நீங்க சபையில ஆத்துமாக்களை கொண்டாந்தீங்கன்னா அதுகளுக்கு ரட்சிக்கப்பட்டுச்சுன்னு அதை சொல்லுங்க. நீங்க நம்பிடக்கூடாது. அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. முழங்கால் போடு, இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவங்களை அறிக்கை செய்ய. எவ்வளவு நேரம் அறிக்கை செய்யணும், எத்தனை நாள் அறிக்கை செய்யணும், மன்னிக்கப்படுற வரைக்கும் அறிக்கைட்டு திரும்ப திரும்ப அந்த பாவத்தை சொல்லி மன்னிப்பு. என்னென்ன பாவங்களுக்குள்ள இருக்க பாவங்களை அறிக்கையிட்டால் ரட்சிப்பு. பாவங்களை அறிக்கையிடணும். சும்மா தண்ணிக்குள்ள முக்கிய உள்ள வைக்க கூடாது. அந்த ஆளுகளை பிசாசு அது விட்டுட்டு போவார். அந்த ஆளுங்களுக்கு பிசாசா இருக்கு. ஏசி சொன்னாலும் ஏசுவை பத்தி பாட்டு பாடினாலும் பிசாசு தான் இருக்கும்.
ஏதோ பத்தி பிரசங்கமே பண்றதுக்கு வளர்ந்து வந்தானே சாசூர்ல இருக்கு போகாது. இப்படித்தான் பெந்தகோஸ்து சபையில பூரா பிசாசு வஞ்சகத்துக்குள்ள வச்சிருக்கா. நீங்க ரசிக்கப்பட்டீங்கன்னு சொல்றான் பிசாசு. நீங்க சபை ஊழியம் செய்ய முடியாது அழைக்கப்பட்ட நீங்க ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு அடையாளம் இருக்கு, மெயின் அடையாளம். அடையாளங்கள் இருக்கு. அதுல மெயினா அஸ்திவாரமா வெளிப்பட வேண்டியது இதுதான். 1 பேதுரு 1:8-9 சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். அந்த ஆளுடைய பாவத்தை பாவரிக்கை செய்ய சொல்றீங்க. அதை முழங்கால் போட்டு சொல்றேன். சிலருக்கு ஒரே நாள்ல மன்னிக்கவும் செய்வார். சில நாள் எத்தனை நாள் அழுக்க கழுவணுமோ அத்தனை நாள் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. சிக்க மாட்டீரா, மீட்பிக்க மாட்டீரா, மன்னிக்க மாட்டீரா. எத்தனை மாசம் ஆகணுமோ அத்தனை மாதம். சிலருக்கு வருஷம் பின்னாடி. இதெல்லாம் தெரியல பார்த்து மாதிரி இருக்கு. உடனே தண்ணிக்குள்ள முக்கிய ஆலோசனை. ஏன்னா என் சபை பெரிய சபை, 5 பேர் கொண்டதை இப்போ 10 பேர் ஆக்கிட்டேன், 10 பேர் கொண்டதை 20 பேர் ஆக்கிட்டேன். இப்படி பெருமை பற்றி பேசுறவங்களுக்கு 1. நம்பர் 2, 20 பேர் வந்தா தான் காணிக்கப்பட்டியில் ஏதாவது என்ன செய்யும் கிடைக்கும். இல்லைன்னா ஆதாரம் முடிச்சு போய் திறந்து பார்த்தா என்னையா இருக்கு இல்லைங்கண்ணா. வாழ்க்கடனை கட்டிடலாம், மோர் கடனை கட்டிடலாம், அரிசி கடனை கட்டிடலாம், பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த காரியங்கள் எல்லாம் செஞ்சிடலான்னு காணிக்கப்பட்டி திறந்து பார்த்தா எந்த பைனான்ஸ் கடையை தேடி போறதா, வீட்டில் ஏதாவது இருக்கா அனுபவிக்கிறதுக்கு, இல்லை எந்த விசுவாசிட்ட போனா நம்ம காரியம் சேமமாகும் அப்படின்னு வண்டியை தட்டி விட்டுருவோம். ஐயா பார்த்து சோத்திரம் எங்கே போய் எந்த அவசரமா போயிட்டு இருக்கேன் வந்து பேசிக்கிறோம். ஏன்னா இது போகிறோம் ஒன்றும் இல்லாத கேசு வந்து சோத்திரம் பண்ணிக்கிட்டு நம்ம வருமானத்துறைக்கு ஓடிக்கிட்டு. அதனால புரிஞ்சுக்கிறீங்க, ஸ்நானம் அல்ல ரட்சிப்பது 2வது படி. 7 படிகள்ல 2வது படி. முதல் படியே இல்லாம இருக்கும்போது இவனை 2வது படிக்குள்ள நடத்துவா இந்த பாஸ்டர் வருமானத்துக்கா பெரிய சபையில் சொல்றதுக்கா. அதான் பேரும் போகிறது. இதுக்காக நீங்க என்ன பண்ணுவீங்க? முக்கிய நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு வந்தோமா, நம்ம வருமானத்தை கைப்பற்றுறதுக்கு வந்தோமா? இருளின் அதிகாரத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? ராசஸ் என்ன, எந்த வழியா போகணும் தெரியலையே. பாத்துமா இருக்கு இதெல்லாம். இப்படி நீங்க எல்லாம் கூடி வசனத்தை சிந்திச்சு நம்மளை சீர்படுத்தி நம்ம ஒரு ஒழுங்குக்குள்ள வரணும். நம்ம வந்தாதான் நாம கொண்டு வருகிற ஆத்மாக்களை கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தாதான் இந்த ரட்சிப்பின் பூரணத்துக்குள்ள நாமும் போவோம், நம்முடைய சபையும் போவோம். இல்லைன்னா வரிகை பற்றி பேசுவாங்க, இல்லைன்னா ரசிக்கப்பட்டுக்க மாட்டான். வரிகை பற்றி பேசுவான், ரசிக்கப்பட்டுக்க மாட்டான். அது ஒரு அரசாட்சி பற்றி பேசுவான். என்ன அரசாட்சி? 1000 அரசாட்சி. ஏன்னா புத்தகங்கள் இருக்குல்ல, பிஎல்எஸ்ல சிஎல்எஸ்ல அதை வாங்கி வச்சுக்குவாங்க. இல்லைன்னா கேசட்ல இருக்கு, யூடியூப்ல வருது. எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அடிச்சு விட்டுருவாங்க. அதனால ரட்சிப்புனா என்னன்னு என்னோட இணைஞ்சிருக்கிற நீங்க தெளிவா இருக்கு. கோடிக்கணக்கா செலவு பண்ணி ஊழியர் எந்த வெள்ளக்காரண்டையும் கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு நீங்க குவாலிஃபைடா இருக்கு. அப்போ வளர்ச்சி இப்படி இருக்கு பத்தியா? சரீர வளர்ச்சி, அறிவு, ஆவியில் வளர்ச்சி. ஆவியில் வளர்ச்சினா ரட்சிக்கப்பட்டதுல இருந்து தொடங்கும். எப்ப தொடங்குறது? அப்படின்னா ரட்சிப்பு என்றால் என்ன? அப்பதான் 7 படிகளை நீங்க வாசிக்கணும். 7 படிகளை நீங்க வாசிக்கணும். உங்க மண்டையில அதை எழுதி வச்சுக்கணும். நோட்ல இருந்தா போதாது, தலையில என்ன செய்யணும்? மனதுல வச்சு இருதயத்துல வச்சு இப்படி எல்லாம் நீங்க பகுத்து வசனத்தை எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போற இடம் வர்ற இடம் எல்லா இடத்துலையும் தெளிவா சந்திக்கணும். உங்க வாயிலிருந்து புறப்படுற சத்தியம் தெளிவா. வாழ்க்கையிலே இல்லாம நிறைய பாசத்தை பேசலாம். நீங்க அந்த லிஸ்ட்ல போகக்கூடாது. ஒவ்வொரு வசனத்தையும் வாழ்க்கையாக்கி பேசுகிற லிஸ்ட்ல நீங்க நான் இருக்கேன். சும்மா புத்தகங்களை வாங்கிட்டு கேசட்டை வாங்கிட்டு கூட்டங்களை பண்ற பிரசங்கத்தை எழுதி வச்சுக்கிட்டு அடிச்சு விடுறது ஜனங்களுக்கு அது ஒண்ணும் தெரியாது, ஒழுங்கு தெரியாது. அதனால எல்லா ஜனங்களும் யோமனுவோம் கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவரே தாசனை கொண்டு energy பேசோம் பேசாத கல்வோ மரபோ அல்ல இப்படி ஜோம் பண்ணிருக்கு. அடுத்து முடிக்கும் போது ஒரு ஜோம் பண்ணி சொல்லுவோம். ஜோம் பண்ணுங்க உடனே அவங்க ஆண்டவரே இப்படி தாசனை கொண்டு பேசுறதுக்காக சோத்ரம் இல்லையா? சோத்ரம் சோத்திரம் பண்ணி அப்ப இந்த இடத்துக்கு நம்மளை தள்ளிடுவாங்க. நம்ம புரிஞ்சுக்கிறோம், தெளிவா இருக்கணும்.
நிச்சயம் இல்லாம இருக்கக்கூடாது. ஊழியக்காரன்னா நிச்சயத்தோட பேசணும், நிச்சயத்தோட தான் ஸ்டெப் எடுக்கணும். ஏனோ தானே இருக்கக்கூடாது. எல்லாரும் புத்தகம் பண்ணலாம், பாப்புலரா இருக்கா, நம்மளும் பாப்புலரா வரணும், நோட்டீஸ்ல வரணும், மார்க்கெட்ல வரணும், ஆசை இருக்கத்தான் செய்யும். அந்த ஆசையை நீ சிலுவையிலாக, இந்த ஆசையை சிலுவையில் அரைஞ்சினா பரிசுத்தமாக இருப்பாரு. இல்லைன்னா அவர் நைட்டா போயிடுவாரு. சில இடங்களில் சொல்லி சொல்லி பார்த்துட்டே இருப்பாரு. மன திருப்பலை வச்சுக்க, உயிர்வாரு மட்டும் இல்லை, பொறுத்தது போதும் பொங்கி எழுக்கிறாரு, போர்த்தெழுவார். மனம் திரும்பாமல் போவீர்களே ஆகில் அப்படியே மனம் திரும்ப மற்றவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. மனம் திரும்ப முதல்ல நம்மளை பார்க்கணும். மற்றவர்களுக்கு பிரசவம் பண்ணுகிற நீ தானே நான் சொல்ல இந்த வருஷத்தை வாசிக்கிறேன். 2:21 உனக்கு போதியாமல் இருக்குது என்ன? இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதியாமல் இருக்கலாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்க. சரி, அது இருக்குது. அதான் சொல்லி நான் மறுபடியும் ரொம்ப களவாண்டுவாங்க. நம்ம ஆட்கள் அப்புறம் கூடுதலா களவாண்டாரு. அதனால அதோட நிறுத்தி சோத்திரம். இப்ப மற்றவர்களுக்கு போதிக்கிற நாம நமக்கு முதல்ல போதிக்கணும். முதல்ல அந்த வசனத்தை வச்சு நம்ம போதிக்கணும். நமக்கு போதிக்காமலே மற்றவங்களுக்கு போதிச்சுட்டே இருந்தா காசு வரும், காணிக்க வரும், தசவா வரும். ஆனா நாம செத்து போகும்போது அது கன்ஃபார்ம். மற்றவங்களுக்கு போதிக்கிறது ஊழியம். நமக்கு அந்த போதனையை நமக்கு போதிச்சுக்கிட்டோம்னா நமக்கு பரலோகம். ஊழியம் முக்கியமா பரலோகம் முக்கியமா? சொல்லுங்க, எது முக்கியம்னு ரெண்டா கேட்பார். பொண்ணா, பொண்ணை பரிசுத்தப்படுத்துகிற எது முக்கியம்டா? குருடனா, குருடனேன்னு சொல்லுவார்ல. எத்தனை அதிகாரம்? 23 அதிகாரமா? பொண்ணா, பொண்ணை பரிசுத்தப்படுத்துகிற பலிபீடமா நீங்க கேட்பார்ல. எந்த அதிகாரம், எந்த வசனம்? நீ பாட்டுக்கு வாய்க்கு பேர் வாங்கி கூட எப்படி நாங்கெல்லாம் எடுத்து படிக்கணுமா வேண்டாமா? அது இப்ப சொல்லு. மதிகேடரே குருடரே, ஏது முக்கியம்? பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ, மேலும் எவனாகிலும் பலிபீடத்தின் பேரில் சத்தியம். அது வேண்டாம், அது வேண்டாம், அது வேண்டாம். நம்ம சில வசனங்களை பாயிண்ட்டுக்கு ஏற்றபடி வாசிட்டு பிளாக் பண்ணி அப்படி பார்க்கணும். கண்டினியூ பண்ண சொன்னா கண்டினியூ பண்ணணும், இல்லைன்னா பிளாக் பண்ணிடும். நான் உங்களை எழுத சொல்லும் போது ஏசுனார் அப்படி செஞ்சாருன்னு ஒன்று சொல்லியிருந்தே நீங்க எழுதிருக்கீங்க. பலிபீடம் ரெண்டு முக்கியம் தானே. அந்த ரெண்டுல எது முக்கியம்? ஊழியமா முக்கியம். இப்படி நீங்க படிக்க. நான் ஒண்ணு நேற்று எழுதுனீங்க நேற்று தான் முந்தா நாள் ஏசுனாரு தேவாலயத்தில் நின்று பைபிள் வாசிக்கிறேன். பைபிளை வாசிச்சுட்டு ஒரு மெசேஜ் கொடுக்கணும். யாரு? அப்ப பைபிளை வாசிக்கிட்டே வரும்போது அப்படி நிப்பாட்டி நான் எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்திட்டு இப்படி பார்க்கணும். அதெல்லாம் வாசிக்கிட்டு சொன்னாங்க கண்டினியூ அப்படின்ற மாதிரி அப்படின்ட்டாங்கன்னா வாசிக்கணும், நிறுத்திக்கணும். ஏன்னா அவருக்கு தேவையான பாயிண்ட் அவ்வளோதான். இதெல்லாம் பார்க்கும்போது தெரியும். ரொம்ப வாசிங்க அப்படின்னு தொடர்ந்து வாசிக்கணும். அதுல என்ன எழுதிருக்கு, என்ன சிந்திக்கிறோம் ஒன்றும் தெரியும். அவங்க என்ன பாயிண்ட பிரசவம் பண்றாங்களோ அந்த பாயிண்ட் வர வரைக்கும் வாசிக்கிட்டே இருக்கு. அப்படி பார்க்கணும். பிரசவம் வாசிக்க சொல்றாங்க, பிரசவம் பண்ற ஆளை பார்க்கணும். தொடர்ந்து வாசிச்சுன்னா விட்டுருங்க. கண்டுக்கிறதுனா நம்ம மட்டும் கண்டுக்கிறோம், வாசிட்டே போகுது. நான் ஸ்டாப் வாசிட்டே போகணும். இப்போ இயேசுநாதரு எந்த புத்தகத்தை எடுத்து வாசிச்சாரு? ஏசாயா புத்தகம். வாசிக்க அந்த பகுதியை. 4:18 ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். கருத்தருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நறுக்குண்டவர்களை குணமாக்கவும், திரைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடர்களுக்கு பார்வையை புஷ்டிப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், அனுகிரக அவசரத்தை பிரசித்திப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். வாசிச்சீங்கன்னா அந்த அதிகாரம் முழுவதும் வாசிக்கலாம், கடற்கடன்னு வாசிட்டு போலாம். ஆனா எந்த இடம் வரைக்கும் வாசிக்கணும்னு சொல்லி சபையில எல்லா மக்களும் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த இடம் வரைக்கும் வாசித்து
எது வரைக்கும் வாச்சாரு? கடைசி வருஷம் என்னது? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்ற என்னை அனுப்பினார் என்று எழுதி இருக்கிற இடத்தை அவர் கண்டு. அதான் நீங்க இப்ப நான் உங்களுக்கு டீச் பண்றது அது. எந்த இடம் வரைக்கும் வாசிக்கணுமோ அந்த பாயிண்ட் வரைக்கும் தான் வரணும். கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி அவ்வளவுதான். அப்புறம் புத்தகத்தை சுட்டிட வேண்டியதான். சுட்டினா கிளம்பி போயிடும். அவங்க வச்சிருந்தது தோற்று. அதனால ஆண்டவர் இயேசு கையில ஒரு சொல்ல கொடுக்குறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 66 அதிகாரம். அதுல அதிகாரமா பிரிச்சு தோல்ல எழுதியிருந்தாங்களா தெரியல, அல்லது 2-3 அதிகாரத்தை தொடர்ந்து எழுதி சூல் பண்ணாங்களா தெரியாது. எப்படியோ ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல இது எத்தனாவது அதிகாரம்? 61ஆம் அதிகாரம் வாசிக்கிறேன். அதிகாரம் பிரிச்சுக்காங்க. கிடையாது, கதை மாதிரி எழுதிடும். அதனால கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அப்படின்னு இடம் வரைக்கும் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிட்டே வந்தவர் இந்த பிரசித்தப்படுத்துவோங்கிற வசனம் வந்த உடனே என்ன பண்ணிட்டாரு? ஸ்டாப் பண்ணு, வாசிக்கிறத நிப்பாட்டு, மூடிட்டேன். அப்ப வாசிக்கிறதுலயும் ஒரு தெளிவாக சொல்லித்தர, உரிமை சொல்லித்தர. என்ன பாயிண்ட் அங்க தேவை? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பேசணும். இதுவே ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக. அப்போ அவர் ஏசுநாதர் இந்த பூமிக்கு வந்தது நியாயத்திற்கு அல்ல, அதை புரிஞ்சுக்கிறது. அவர் இந்த பூமியிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்ன? அனுக்கிரகத்தின் ஊழியத்தை, மனித சமுதாயத்துக்கு இறைவன் கொடுக்கிற அனுக்கிரகத்தின் ஊழியத்தை செய்வதற்கு தான் அனுப்புறேன். அதனால தனக்கு என்ன அழைப்பு, தனக்கு என்ன கிருபை, தனக்கு என்ன அபிஷேகம், தனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சம் என்ன, தரிசனம் என்ன, சொப்பனம் என்ன, தீர்க்கதரிசனம் என்ன என்ற எல்லைகளை குறிப்பிட்டார் ஏசுனார். அது மாதிரி நீங்க எல்லாம் நிக்கணும். இப்ப அனுக்கிரக வருஷம் நம்ம இவ்வளவுதான் சொல்லணும். டிஜிசி என்ன போய் சொன்னாங்க, இல்லையா நீ எவ்வளவு பெரிய லட்சமா மக்கள் கூடுறாங்க, நீங்க ஞானசாரத்தை பத்தியும் பேச மாட்டேங்கிறீங்க, இதை பத்தி அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண. அப்ப அவர் சொன்னாரு, ஞானதானத்துக்கு பிறகு வருகை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கள அப்படின்னு ஒரே கம்ப்ளைண்ட். அவர் போற இடமெல்லாம், அவருக்கு போடுற மேடை எல்லாம் அவர் பேசுறது ரட்சிப்பை பத்தி தானே செய்வார். அப்ப கேட்டவங்களுக்கு சொல்லியிருக்காரு, அது உங்க வேலை, உங்களுக்குள்ள அழைப்பு, அது உங்களுக்குள்ள அபிஷேகம், அது எனக்குள்ள அழைப்பு சுவிசேஷம் சொல்றியா, அந்த சத்தியம்ல நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உருவிட்டு போயிட்டு கேள்வி வந்தது. அனுக்கிரக வருஷம் அதை பிரசித்தப்படுத்ததான் தேவன் என்னை அனுப்பினார், அபிஷேகம் பண்ணினார். அந்த ஊழியம் கூட்டனுக்கு கண்ணை திறந்து பார்வை கொடுக்கணும், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும். இப்படி இந்த வேலை செய்யறதுக்கு தான் எனக்கு அபிஷேகம், அழைப்பு அப்படிங்கிறது தான் சொல்றேன். அப்ப எது வரைக்கும் பைபிள் வாசிக்கிறதுல எது வரைக்கும் வாசிக்கிறாரு? அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் அப்படிங்கிறத நிப்பாட்டி. அடுத்து வாசிக்கல, அடுத்து என்ன எழுதியிருக்கு? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் ஏசாயா 61:2 நீதியை சரிகட்டும் நாளையும் கூறவும். பாத்தீங்களா, அதை சொல்ல மாட்டேன். சரி கட்டுகிற நாளெல்லாம் வேண்டிட்டு நமக்கு என்ன அழைப்பு, நமக்கு என்ன அபிஷேகம்? மக்களை இறுதி அன்பின் வாழ்வு ராஜ்யமா ஒரு மாற்றம். அதோட நம்முடைய அழைப்பு நமக்கு வந்து விடுத்துட்ட நம்ம அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு மூக்க நுழைக்க முடியும். மூக்க நினைக்க கூடாது. அதனால ரட்சிப்பு என்றால் என்ன என்ன சொல்லி தந்தேன் சொல்லுங்க. தேவனுடைய சந்திப்பு, அதான் என்னது? ரட்சிப்பு. ஒருத்தனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு சொன்னா, ஒருவனை இறைவன் சந்திச்சுட்டாரு சொன்னா, அதை எப்படி அடையாளப்படுத்த முடியும், எப்படி இனம் காண முடியும்? அதான் பேதுரு சொல்ற, காணாமல் இருந்தும். நம்ம யாராவது ஏசுனா பார்த்திருக்கோமா? காணாமல் இருந்தும், அப்புறம் தரிசியாமல் இருந்தும். அப்ப அன்பு வைக்கிறோம் ஏசுனார் மேல, விசுவாசம் வைக்கிறோம் ஏசுனார் மேல, நேருக்கு நேரம் ஏசுனார் என்ன செய்யல, ஆக்கல. அதான் பேசுறான், நாம் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், நாம் அவரை தரிசிக்கவில்லை, அதனால அவர் மேல விசுவாசம் வைக்கிறோம். அப்படி வச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம், சொல்லி முடியாது. எத்தனை இடத்துல போய் சொன்னாலும் சரி அந்த சந்தோஷம் குறையவே.
கடல்ல இருந்து தண்ணியை எடுத்து எவ்வளவுதான் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் கடல்ல உள்ள தண்ணி குறையுமா? இது போல நீ உலகம் முழுவதும் சாட்சி சொல்லி வந்தாலும் ஓ சந்தோஷத்தின் காரியத்துக்கு ஒரு எல்லையே கிடையாது. சொல்ல முடியாத அந்த சந்தோஷம் தாயா நீ ரசிக்கப்பட்டதுக்கு அடையாளம். அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கியா? ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க, அனுபவிச்சிருக்கியா? அதே தெரியாது. அது எப்படி சொல்ல முடியாது. சில விஷயத்தை விவரிக்க முடியும், அதான் சொல்லி முடியாததுன்னு பேர். சூரியன் பிரகாசிக்கிறது உதாரணத்துக்கு புரிந்து கொள்றதுக்காக. சூரியன் அது எப்படி பிரகாசிக்கிறது கேட்டா, சூரியன் பிரகாசிக்கிறது அவ்வளவுதான். சீனி இனிக்குது, அருவா இனிக்குது, பூந்தி இனிக்குது, கரும்பு இனிக்குது. இனிக்குதா? அது எப்படி இருக்கும்? இனிக்குதா போடா. அப்ப நீ தின்னு பாரு, என்ன செய்ய தின்னு பாரு. சொல்ல முடியாது, சொல்லி முடியாது, சொல்ல முடியாது, சொல்லி முடியாது. ஆமா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அனுபவிச்சுதான் விவரிக்கவே முடியாது. சாப்பிட்டா எத்தனை இடத்துக்கு சொல்லிட்டு வந்தாலும் அந்த சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தை பலனாகிய ஆத்தும ரட்சிப்பு கேட்டா இது தேவன் தான் இந்த சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா? இல்லாம மனிதன் உபாதம் இருக்கிறதுனால கிடைக்காது, காணி கொடுக்கறதுனால கிடைக்காது, ஒரு சபைக்கு ஒழுங்கா போறதுனால கிடைக்காது, இவங்க அனுகிரகம் ஜெபம் பண்றதுனால இது கிடைக்கவே கிடைக்காது, ஊழியத்துக்கு இடவாய் கொடுத்தாலும் கிடைக்காது, கட்டணம் கட்டி கொடுத்தாலும் கிடைக்காது, 2 வீலர் 4 வீலர் வாங்கி கொடுத்தாலும் வாங்கி தர மாட்டாங்க, வேற வாங்கி கொடுத்தாலும் இந்த சந்தோஷம் கிடைக்காது. இந்த சந்தோஷம் கிடைக்காதியா? இதாக அடையாளம். இந்த அடையாளத்தை நீங்க ஆத்துமாக்களை சேகரிக்கும் பொழுது அவங்கள்ட்ட நீங்க பார்க்கணும். உடனே ஆதாரம் கொடுத்து நீ உள்ள வைக்கணும். அப்படின்னா இருளின் அதிகாரம் உங்க மேல வந்துடும். உங்களுக்கே தெரியாது, கண்டுபிடிக்க தெரியும். சூழல்களாக நீங்க ஊழியம் செய்வீங்க, கண் திறக்கப்பட்டவளா இருக்க மாட்டீங்க. அதனால புரிந்து கொள்ளுங்கள். என்னத்தை புரிஞ்சு கொள்ளணும்? ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா ஞானத்தான ரட்சிப்பு அல்ல. பணம் அதை வாங்கிட்டு இருந்தேன், இந்த இயக்குநர்கிட்ட வந்தேன், ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன், ஆசிரியிச்சிட்டாரு அப்படின்னா அதெல்லாம் ரட்சிப்பு. கல்யாணம் இல்லாம இருந்தேன், இப்போ கல்யாணம் நடக்குது, அதனால ஆண்டவர் மேல ஒரு அன்பு வைப்பேன், அதெல்லாம் ரட்சிப்பு இல்லை. வீடு இல்லாம இருந்தேன், வீடு கிடைச்சு அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் அதானிக்கு இருக்க, அம்பானிக்கு இருக்க, இந்துக்களுக்கு இருக்க, முஸ்லீமுக்கு இருக்க, இதையா சாட்சி சொல்றது? கூறுகட்ட குப்பை. ரட்சிக்கப்பட்டதை சாட்சியா சொல்லு, பாவம் மன்னிக்கப்பட்டதை சாட்சியா சொல்லு. இது விக்கிரகத்துக்கு முன்னாடி கும்பிட அத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு, விசுவாசக்காரன் மட்டும் இல்லை. அதை புரிஞ்சுக்கிறேன். இதுல 1984 இந்த ரயில்வே காலையில் இருந்து ஒரு குடும்பம் ஒரு பிள்ளை ஐயா இந்த காலனி ஐயா மேலே அப்படியே இதுக்கெல்லாம் நீங்க கவனிக்கல, நான் கவனிக்கிறேன். என் தலையிருக்கு, உங்களுக்கு அப்படிப்பட்ட தலையிருக்கு இல்லை. யோமன் ஆண்டவரே, பெற்றவங்க இவ்வளவு வேதனையோட இருக்காங்களே, கண்ணீரோட இருக்காங்களே, அவங்க மனம் களி கூற முடியாது, ஒரு அற்புதத்தை செய்யப்பான்னு சொல்லி கவனி. அது ஓகே ஆயிடுச்சு, கத்தர் ஓகே பண்ணி விட்டாரா? உடனே பக்கத்துல இருந்து கூட தான் தெரியுமில்ல, இப்படி 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 இருந்துச்சு. இப்போ மேற்கிற சொல்றீங்களே, கடந்து சுற்றுவாங்க, ஊரெல்லாம் கூப்பிடுவாங்க. அதில் ஏதாவது மோரம் போட மாட்டாங்களா, டீ போட மாட்டாங்களா, ஏதாவது கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்ட்டு டம்ம டம்ம டம்மன்னு அடிச்சேன். இப்படி இந்த அற்புதம் இருந்தது எப்படி பார்த்தா வலிக்க வந்துட்டா மேஜராக. இதே தீவுக்குள்ள இருந்துச்சா, இதே ராமேஸ்வரத்தில் நடந்துச்சு. சொன்னேன், மனத்தை ரசிக்கிறதாலே என்ன இதா இருக்குதோ, இதா இருக்குதோ அவங்களுக்கு தான் அதோட அற்புதம். ஏதோ பாலிவுட் ஆட பிறகு இவ்வளவு வயசான பிறகு அது வேதனாக இருக்குன்னா அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, அதனால அவங்களுக்கு தான் அற்புதம்.
எனக்கு அது அற்புதம் ஐயா. எனக்கு நெற்றிக்குள்ள கொண்டு வாங்க சாமி, பாவமணிக்குள்ள கொண்டு வாங்க, பரிசுத்தாவிக்குள்ள கொண்டு வாங்க, உங்களை ஆராதிக்கிற இடத்துக்கு கொண்டு வாங்க, உங்க வேதத்தை வாசிக்கிற இடத்துக்கு கொண்டு வாங்க. இவவே இவவே கடவுளுடைய ரட்சிப்பை இந்த தீவு மக்களுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும்படியாக நீங்க அழைச்சிங்க. இப்படிப்பட்ட எல்லாம் அவங்களுக்கு வேணா அற்புதமா இருக்கலாம். அதனால உங்க பேரை சொல்லி பெரிய புகழலாம். என்னைய கொண்டு வந்து அந்த தீவுக்குள்ள இருக்கு, எது கொண்டு வந்தீங்க, அதை செய்யுங்கப்பா அப்படிதானே. இப்போ இதெல்லாம் ஏற்கனவே பெரிய மகிழ்ச்சி. சிறுவையில தொகுதி வீடு வாங்கி கொடுக்குறீங்க, பொருள் வாங்கி கொடுக்குறீங்க, இவருக்கு மதிப்பு மரியாதை நம்பர் கொடுக்குறீங்க, இவருக்கு காணிக்க தகவல் கொடுக்குறீங்க. மெயின் நோக்கம் என்ன? இதுக்கு தெரியக்கூடாது. ஆவியாகிய மனிதன் பரிசுத்தவனாய், உண்மையற்றவன் உண்மையுள்ளவனாய், அநீதிமான் நீதிமான மாற்றப்படும். இதெல்லாம் நடக்கல நம்ம ஊழியத்துல. இதெல்லாம் மிராக்கள், இதெல்லாம் ஹீலிங். நானே போட்டுக்கிட்டு ஹீலிங் புருஷன்றான், மிராக்கள் புருஷன்றான். எல்லாம் உடல் சம்பந்தப்பட்ட அற்புதம் தான் செய்யறாங்க. ஆவி சம்பந்தப்பட்ட அற்புதம் இல்ல. இதைத்தான் நான் வந்தவன் சொல்லிட்டு இருக்கேன். சந்தோஷக்காரனை பூரா வஞ்சித்து ஏமாத்துறான், வெள்ளக்காரனை பூரா ஏமாத்திட்டான். இப்போ இந்த பூதி வந்துட்டான். இந்திய மாநிலத்தில் ஃபுல்லா உள்ள இறங்கிட்டு என்னன்னா கூட்டத்தை காமிக்கும், பெரிய கூட்டத்தை காமிட்டா அவன் பெரிய பாஸ், அவன் பெரிய தலைவர். அடுத்து ஒரு சிப்பத்தை ஏதாவது கொடுத்துட்டோம்னா அரிசியில ஒழிக்கலாம். அரிசி 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 கொடுக்க அதான் காக்கா கொடுத்த பாருங்க. கத்து கொடுத்தது யாரு? என்ன இருக்க கத்து. இதனால புரிஞ்சுக்கிறீங்க ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறீங்க. அவங்களுக்கு அடையாளம் ரட்சிக்கப்பட்டார்கள் என்பதற்கு அடையாளம் என்னது? சொல்ல முடியாத சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணது. சொல்ல முடியாத, சொல்லி சொல்லி முடியாத, அது விவரிக்க முடியாது. சொல்ல முடியாதுன்னா என்ன அர்த்தம்? விவரிக்க முடியாத சந்தோஷம். உதாரணம் சொன்னேன், இனிக்குது அப்படின்னா அது விவரிக்க முடியாது. சூரியன் பிரகாசிக்குது அப்படின்னா விவரிக்க முடியாது. அதுக்கெல்லாம் தமிழ்ல வார்த்தைகளே இல்ல. விவரிக்க முடியாத இடத்துல அந்த சந்தோஷத்தை பரலோகம் அவரை கொடுத்துக்குமானால் அதான் அடையாளம். ரட்சிக்கப்பட்டதுக்கு ஞானசானம் எடுத்தது அடையாளமே இல்ல. தெளிவா இருக்கணும். நிறைய பந்தகோஸ்காரங்க பூரா வஞ்சிச்சு சார். ரட்சிக்கப்பட்டவனுக்கு தான் நீ அடுத்த படிக்க செய்யணும். உண்மை உள்ள ஊழியக்காரன், உத்தம ஊழியக்காரன். மற்றவன் பணத்துக்காக வந்தான், வேறுபொருளுக்காக வந்தான், சாப்பாட்டுக்காக வந்தான், திண்ணி மாட்டான். நான் ஏன் கேட்கிறேன், ஐஎஸ் மாதிரி குறைக்குறனா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னு தெரியுதா? மற்ற ஊழியக்காரருக்கு இது என்னன்னே தெரியும். அவன் பாஸ்டா இருக்கு, வேற வேற வசனத்தை எடுத்து புத்தம் பண்ணி போயிட்டு இருப்பான், புலப்புக்கா பண்ணுவான். நான் புலப்புக்கா பண்ண வரலப்பா, பைபிள் தூக்கலப்பா, சத்தப்பா காணிக்கைக்காக பைபிள் தூக்கலப்பா, பேரு புகழ் சம்பாதிக்கிறதுக்காக நோட்டீஸில் வரணும், வார்போஸ்டில் வரணும் அப்படிங்கிறதுக்காக பைபிள் தூக்கல. எனக்காக ஏசு சிலுவையில ஜீவனை கொடுத்தார். அவருக்காக இந்த உலகத்துல ஜீவனை கொடுக்கணும். எப்படி எப்படி போய் அந்த ஜீவன் போகணுமோ அப்படி போகணும். அப்படின்னு சொல்லி நாங்க வந்திருக்கோம். அப்ப இப்படி வந்த என் பார்வையில இவங்கெல்லாம் பண்ற அட்டூழியத்தை பார்த்தா, உப்பா போட்டுக்கிறாங்க, ஒயிட்ட வெயிட்டு ஊற்றிக்கிறேன், நகை கட்டிக்கிறேன், கடைசியில் நான் தான் போறேன். 7லிருந்து தோன்றுகிறவனும் 8வது ஆனவனும் நாசம் அடைய போகுது. இன்னும் அது நடக்கல. நடக்கிறதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசனம் எழுதிட்டாரு, சொல்லிட்டார்ல. அப்படிப்பட்ட விசேஷம் 17 அதிகாரம் 11 அவசரமா இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறார். பாத்தீங்களா? இவன் யார்? இவரை பற்றி சொன்னவன் யார்? இவன் யாரு? 8வது ஆனவன் யாரு? எதிர் கிறிஸ்து. அதுலதான் நம்ம பேசிருக்கோம். நாம் தமிழ். எதிர் கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு எதிரானவன். ஆனா சரியான தமிழ் எழுது எதிர் கிறிஸ்து. எதிர் கிறிஸ்து. இப்ப நாசமடைய போறவன் ஆவியான பேசுறாரா இல்லையா? ஐயா வாக்குமார் வாயில இருந்து நல்ல வார்த்தை வராதா?
இப்படியா பேசுறது அப்படின்னு சொல்றாங்களா? அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா பரிசுத்தாக இருந்தா அது சொல்ல மாட்டாங்க, அசுத்தாக இருந்தா சொல்லுவாங்க. நாசமடை போறவன் சொல்றது பரிசுத்தாவியானவர். யார் சொல்றது? பரிசுத்தாவியானவர். சபைகளுக்கு சொல்லுகிறதை ஆவியானவர் சொல்லுகிறதை ஆதவன் கேட்கிறவர். இதெல்லாம் சிவுட்டு போயிடு பாத்து மாதிரி கேட்க மாட்டாங்க. ஏன்னா காதில் இல்ல. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை உள்ளவன் கேட்கிறவன். எந்த காது? ஆவிக்குரிய காது. அது இல்லைன்னா அவன் யாரு? சிவுட்டு போயிடுச்சு. இந்த பாஸ்டர் மீட்டிங் நடத்துறேன் அவ்வளவு பேர் சிவுடர்களின் கூட்டம். சில கூட்டத்தை பார்த்தீங்கன்னா குருடர்களின் கூட்டம். எல்லாம் கூட்டம் நடத்துறாங்க. நானாவது டீசெண்டா சொல்லுவேன், ஆண்டவரை இப்படிலாம் விவரிச்சு வச்சிருக்காரு, உங்க பைபிள்ல தான் இருக்கு. நானாவது காக்கா கூட்டம் எவ்வளவு அழகா சொல்ல பத்தியில சொல்லனா இல்லையா? வந்துருச்சுடா அஞ்சு வருதப்பா எங்கப்பா தான் சரி. நம்ம காப்பியை கூட்டிட்டு அப்புறம்